ஓசியா 13:5. இவன் சகோதரர்களுக்குள்ளே ஜனம் பெருத்தவனாயிருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்திரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும். அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உள்ள உத்தம பதார்த்தங்களை மாறிக்கொண்டு போகும். ஆமென். Though he be fruitful among his brethren, an east wind shall come. The wind of the Lord shall come upon from the wilderness, and his spring shall become dry, and his fountain shall be dried up. He shall spoil the treasure of all pleasant vessels. எப்ராயிமை குறித்து, எப்ராயிம் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆதி அந்தத்தை நான் இன்றைக்கு மாலையிலே உங்களோடு பேசும்போது நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஜனம் பெருத்தவனாய் இருந்தவன், ஒரு பெருக்கமான ஒருவன் தான் இந்த எப்ராயிம். மனாசேயும் எப்ராயிம் யோசேப்பினுடைய குமாரர்கள். இந்த யோசேப்பினுடைய குமாரர்கள் யாக்கோபினால் நேசிக்கப்பட்டவர்கள். ஏன்னா தகப்பன் யாக்கோபுக்கு பிரியமானவன். அதனால் அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு பிரியமானவர்கள். இப்போ நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிரியமாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகளும் நமக்கு எப்படி இருப்பார்கள்? வாயை திறந்து பேசுங்க. வாயை திறக்காமல் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் ஒன்றுமே உங்கள் வாயில் போட மாட்டார். இந்த வாய் திறந்தால் தான் செவி திறக்கும், இந்த ரெண்டும் திறந்தால் தான் கண்ணு திறக்கும். இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஒரு வார்த்தை கூட உங்களுக்குள்ளே போகாது. இந்த பார்வை சரியாக இருக்கணும்னா இந்த காதும் இந்த வாயும் திறக்கணும். அதனால இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறாரு. விசுவாசிகளுக்கு சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே போயிடணும். நீங்கள் அப்படி உட்கார்ந்துட்டு போனீங்கன்னா ஆண்டவரும் ஹீ ஓன்ட் மைண்ட், அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். நீ வா உட்காரு போன்னு அப்படியே ஆண்டவர் விட்டுருவார். யார் அவரிடத்தில் கதறுகிறார்களோ, தன் நிலையை உணர்ந்து யார் அவர்கிட்ட போராடுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். இன்றைய ஆவிக்குரிய உலகத்தில் அநேக விசுவாசிகளுக்கு, ஈவன் ஊழியர்களுக்கு கூட தன்னுடைய நிலை என்ன என்று தெரியாமலே இருக்கிறது. அதனால தேவன் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி நிற்கிறாரு. நம்மை விட்டு அவர் தூரமாக நிற்கிறார். நம்ம அழகா வஸ்திரம் போட்டதுனால ஆண்டவர் நம்மகிட்ட வரமாட்டார். டோன்ட் திங்க் தட். He will not come near to you because you have got a very good dress, very attractive and fascinating dress. அழகான கவர்ச்சியான வஸ்திரங்களை போட்டதினாலே ஆண்டவர் நம் நடுவில் வருவார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நெவர் திங்க் தட். உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமானால் ஆண்டவர் உங்களுக்கு அருகிலே வருவார். அருகில வருகிறதல்ல, he will come within you. உங்களுக்கு உள்ளே வந்தவர் வாசம் பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் ரீகலானா கசுல தியந்து குஷ்கிரியானா கபாத்தியானமா is standing up for, அவர் தள்ளி நிற்கிறார். எத்தனையோ விசுவாசிகள் வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் தள்ளி நிற்கிறாரு. அவர் தள்ளி நிற்கிறவர் அல்ல, அவர் உனக்கு உள்ளே வர வேண்டும். ஏன் உள்ள வரமாட்டேங்கிறாரு?
அவர் உள்ள வராததுக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் தட் ஹி இஸ் நாட் பிரசன்ட் வித்தின் யூ? உங்களுக்கு உள்ளவர் பிரசன்னராக இல்லாமல் இருக்க காரணம் என்ன? அவருக்கு பிடிக்காத சில காரியங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது. நாம் அறிந்தோ அறியாமலோ அவைகளை எல்லாம் நமக்குள்ளே வைத்து கொண்டே இருக்கிறோம். இவைகள் எல்லாம் அந்த எப்ராயிமுக்குள் இருந்தது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, இவன் சகோதரர்களுக்குள்ளே யாக்கோபு அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது இவன் பலுகி பெருகுமான் என்று சொன்னார். அல்லேலூயா. இவன் என்ன செய்வான்? பலுகி பெருகுமான் என்று சொன்னான். அப்ப அவனுடைய சகோதரர்களுக்குள்ள இவனுடைய பெருக்கம் வந்து இட் வில் பி எனார்மஸ் among his brethren. அவனுடைய சகோதரர்களுக்குள்ள இவனுடைய பெருக்கம் என்பது அது வந்து ரொம்ப அடையாளப்படுத்தப்படக்கூடியது, அதிகமாக இருக்கும். மற்றவங்களை விட இது ரொம்ப இவனுடைய பலனும் அதிகமாக இருக்கும் என்று யாக்கோபு அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டான். அதை நான் ஈவினிங்கில் உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். இன்றைக்கு ஏன் கீழ்காற்று அவன் வாழ்க்கையில வீசினது? இன்னைக்கு இங்கே இருக்கிறதான விசுவாசிகள் சிலருடைய வாழ்க்கையில என்ன காற்று அடித்து கொண்டிருக்கிறது? கீழ்காற்று. உங்களுக்கு இப்போ கீழ்காற்றுனா என்னன்னு தெரியாது. அதை நான் பின்னால் இந்த செய்திக்கு பின்னால் நான் விலைக்கு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் கீழ்காற்று அடிக்கிறதா, கொண்டல் காற்று அடிக்கிறதா, தெண்டல் காற்று அடிக்கிறதா, கொடுங்காற்று அடிக்கிறதா, ஈரோக்லிதோன் என்னும் காற்று அடிக்கிறதா என்று உங்களால் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேர் நான் அதை அடையாளம் காணணும்னு விரும்புகிறேன்னு நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கையை வைத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உலகத்தில் எத்தனை காற்று இருக்குன்னு நமக்கு தெரியணும். இத்தனை காற்று இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதில் எந்த காற்று என் வாழ்க்கையில் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கு, போன வருஷம் என்ன காற்று அடித்தது, இன்றைக்கு இப்போ என் வாழ்க்கையில் என்ன காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. Then only we will be notified and identify what kind of wind is blowing in our lives. நம்ம வாழ்க்கையில் என்ன காற்று அடித்து கொண்டிருக்கிறது என்று அடையாளம் காண முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நான் சொல்கிறது புரியும், மாம்சமானவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு புரியாது. ஆமென். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது காற்றுகளை குறித்து சொல்லி இருக்கிறது. இந்த காற்றுகள் எல்லாம் எதற்காக அடையாளப்படுத்தி சிம்பாலைஸ் பண்ணி ஏன் ஆண்டவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார்? இயற்கை அதாவது காற்று அப்படிங்கிறது இயற்கை நிகழ்வுகள் மட்டுமல்ல, ஆனால் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு, தேவனுடைய நியாய தீர்ப்பை ஜனங்கள் உணர வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, இந்த காத்து ஜனங்களை வழி நடத்தும். அது சோதனை, எழுச்சி, பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு, இவைகளை எல்லாம் குறிப்பதுதான் எது? வாயை திறந்து சொல்லுங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்க வாயை திறக்கல அப்படின்னா you will get nothing. மாய ஒரு கூண்டில் இருக்கிறதான குஞ்சுகளுக்கு தாய்ப்பறவை போய் அந்த உணவை கொண்டு அதுக்குள்ள வரும் பொழுது எல்லா குஞ்சுகளும் என்ன செய்யும்? வாயை திறக்கும். பார்த்துருக்கீங்களா? அதை நேர பார்க்கலனா கூட படத்துலையாவது பார்த்துருக்கலாம். அதுபோல் தேவனுடைய ஆலயத்தில் அந்த நம்ம வாயை திறந்து காத்திருந்தா தான் ஆண்டவர் அப்படியே அந்த வார்த்தைகளை உள்ள போடுவார். பறகு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா உன் முக பாவனையை பார்த்து தான் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், உன் பக்கத்தில் வருவார். உன் இருதயத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குது அதை ஆண்டவர் வாட்ச் பண்ணுவார். நான் பார்க்கறது உங்கள் மூஞ்ச பார்ப்பேன், ஆனால் ஆண்டவர் நம்ம மூஞ்ச பார்க்க மாட்டார். ஆண்டவர் ஏன் மூஞ்ச பார்க்க மாட்டார். He will not look at my face, but he will look at
டெப்த் ஆஃப் மை ஹார்ட். என் இருதயத்துக்குள்ள நான் எப்படி வந்து நிற்கிறேங்கிறது தான் கர்த்தர் பார்ப்பாரு. என்ன நிலையில நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கிறதான் கர்த்தர் பார்ப்பாரு. உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர் அவர். அல்லேலூயா, ஆமென். ஆகவே தேவன் காற்றுகளை பயன்படுத்தி சிதறடிக்கவும் செய்வாரு, சேர்க்கவும் செய்வாரு, எச்சரிக்கவும் செய்வாரு, உயிர்ப்பிக்கவும் செய்வார். அல்லேலூயா. சோ அந்த காற்று என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய பலத்த வல்லமையை வெளிப்படுத்துகிறது. இந்த சபைக்குள்ள நம்ம என்ன காற்று வீசணும்னு எதிர்பார்க்கிறோம்? இந்த சபைக்குள்ள என்ன காற்று வீசணும் நம்ம எதிர்பார்த்து இந்த கன்வென்ஷனை வச்சிருக்கிறோம்? பரிசுத்தாவியாகிய காற்று வீசணும்னு இந்த கன்வென்ஷன் நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. சோ அந்த ஆவியானவருடைய காற்று இங்க அடிச்சா தான் நீ சுத்திகரிக்கப்பட்டு நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். உன் மேல கீழ்காற்று வீசினா அது உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் வெளியே போட்டுரும். There will be a great destruction. ஆனா ஆவியானவர் நம் நடுவில் வருவாரானால் அவர் அழிவை கொண்டு வர மாட்டாரு. அவர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கட்டி எழுப்புகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். நீ கட்டப்படும்படி இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாய். எழுப்புதல் அடையும்படி நீ இங்கே வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை எழுச்சி அடைய செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேரு அந்த ஆவிக்குள்ள நான் ஆகணும், அந்த ஆவியானவருடைய அந்த காத்துல நான் வரணும்னு விரும்புறீங்க? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல கை தட்டின மாதிரி தட்டணும். பாபா சதரா ரதரா ரரலா மாமா நரகலா ரதனாமா அரரரரரரக பாபா பாபா தததததத மாமா ரகன கர கல கரதன ரரரரரரர பகத கரம தர தத 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 பாபா அரரரலல கப ரத நம ரத நின நன நிக 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 துஷ்கமா மாமா மாமா. ஆமென், ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காற்று தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒரு நாட்டில் ஒரு பெரிய டவர் இருக்கு, 160 மாடி. சமீபத்தில் நான் ஒரு படத்தை பார்த்தேன். ஒரு சுனாமி 500 மீட்டர். ஒரு மீட்டருங்கிறது 3.25 அடி. ஸோ 500 இன்று 3.25, நீங்க பெருக்கி பாருங்க எவ்வளவு அடி உயரத்துக்கு அந்த சுனாமி மேல எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் தன்னுடைய பெருமைக்காக கட்டுகிற எந்த ஒன்றையும் தேவன் விட்டு வைக்க மாட்டார். அல்லேலூயா. அது ஊழியமாவே இருந்தாலும் சரி. நான் என்னுடைய 55 வருஷம் இந்த அனுபவத்தில் கற்றுக்கொண்டது அதுதான். அல்லேலூயா, ஆமென். ஒரு மனுஷன் தன்னை உயர்த்தணும்னு சொல்லி அவன் என்னெல்லாம் கட்டி எழுப்புறானோ அதையெல்லாம் ஒரு நாள் கர்த்தர் முறிந்து போக பண்ணுவார். ஆமென். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்திடுவார். ஒரு காற்றை அவர் வரவழைத்தார் என்றால் எல்லாம் சொல்லி முடிஞ்சிடும். ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேற எந்த காற்றும் வீசக்கூடாது. ஒரே ஒரு காற்று வீசணும், அது பரிசுத்த ஆவியாகிய காற்று. அதுக்கு மட்டும்தான் நம்ம இடம் கொடுக்கணும். அந்த ஒரு காற்று மட்டும் அடிக்கட்டும் ஆண்டவரே, வேற காற்றை நீங்க அனுப்பிடாதீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும். Plead before God so that he may not send any other wind other than the wind of the Spirit. ஆவியானவருடைய அந்த காற்றை தவிர என் வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு காற்றும் என் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்று நீங்க ரொம்ப குறிப்பாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. காற்றின் மேலே தேவனுக்கு அதிகாரம் உண்டு. பெருங்காற்று அடித்த போது ஆண்டவர் சொன்னார், கடலை இறையாதே அப்படின்னாரு. உடனே அந்த கடல் என்ன செய்தது? அமைதலாயிற்று. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் பெருங்காற்று அடிக்கும்,
நம்முடைய தவறுகளினால், நம்முடைய அகம்பாவத்தினால், நம்முடைய பாவங்களினால், மறைக்கப்பட்ட பாவம், அறிக்கை பண்ணப்படாத பாவம் அல்லது விட்டுவிடாத பாவம் ஒன்று நம்மை பின்தொடர்ந்து அப்படி வந்துகிட்டே இருக்கும். அதை உணர்த்துவதற்குத்தான் அங்கே ஒரு சின்ன காற்று ஆண்டவர் அனுப்புவார். இந்த காற்று ஏன் திடீர்னு அடிக்குது? திடீர்னு காற்று அடித்தா போட்டிருக்க துணியெல்லாம் கொண்டு போயிடும், பொருளெல்லாம் டம்ம டம்மன்னு கீழே விழும், ஜன்னல்கள்லாம் படபடன்னு அசையும். ஜப்பானில் போன வருஷம் போயிருந்த பொழுது அதிகாலையில் ஃப்ளைட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். பயங்கரமான காற்று அடிக்குது. நான் நினச்சேன் இன்றைக்கி நம்ம போய் ஏர்போர்ட்டை ரீச் பண்ண முடியாது. காலையில் கிட்டத்தட்ட ஒரு 3-3:30 மணி இருக்கும். பயங்கரமான காற்றடிக்கு சுகுபான்னு ஒரு இடத்துல இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட 5வது மாடியில் இருக்கோம். அந்த கட்டடமே அசையுது. ஜன்னல் வழியை பார்க்குறோம். வெளியில் போய் காருக்கு முதல்ல போக முடியுமா? காரை ஓட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போக முடியுமா? ஏன்? அங்கே என்ன பலமாக அடிக்குது? காற்று பலமாக அடிக்குது. தேவன் காற்று அனுப்பினா மனுஷன் அதில் நடமாடவே முடியாது. அப்படியே ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாங்கள் காலையில் ஏர்போர்ட் ரீச் ஆகணுமே, என்ன செய்ய? அப்படியே அந்த காற்று அடங்கிச்சு. டக்குன்னு வந்து காரில் ஏறி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு காற்று பலமாக அடித்தா நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். தேவன் இந்த காற்றின் மேலே அதிகாரம் உள்ளவர், இந்த பூமியின் மேலே அதிகாரம் உள்ளவர். இந்த சபை அவருடையது, நீங்களும் நானும் அவருடையவர்கள். நாம் காற்றில் பறந்து போகணும்னு கர்த்தர் விரும்ப மாட்டாரு. நீங்க அந்த காற்று அடித்தாலும் நீ நீக்கணும்னு கர்த்தர் விரும்புவார். அல்லேலூயா. ஆனா நமக்குள் அவருக்கு வேண்டாத ஏதாவது ஒன்று உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் அந்த காற்றை அனுப்பி உங்களை அப்படியே பறந்து தூக்கிட்டு போக வச்சுருவாரு. என்னையும் அப்படித்தான். அல்லேலூயா. வெளியில் இருக்கிற காற்று நம்மளை சேதப்படுத்தக்கூடாதுன்னா உள்ள இருக்கிற இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம பரிசுத்தத்தை ரொம்ப பேசுவோம். ஈவன் நம்ம ட்ரெஸ் எல்லாம் கூட ரொம்ப ஒயிட்ல ரொம்ப வெண்மையாக இருக்கும். ஆனால் உள்ளம் அப்படி இருக்கான்னு நம்ம சோதிக்க மாட்டோம். நம்முடைய மாய் அப்படி கட்டுப்பாடோடு இருக்கான்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா சைட் பை சைடாக பிசாசு கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் யார் பக்கத்தில் கிரியை செய்வான்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானசான் எடுத்து அபிஷேகம் பெற்று பல ஆண்டுகளாக திருச்சபையில் அங்கமாக இருக்கிற உன்னை அவன் விடமாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 55 வருஷம் இந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிற எண்ணி அவன் விடமாட்டான். அல்லேலூயா, ஆமென். ஒண்ணுமே இல்லாம ஆபியம் எல்லாம் அனலும் இல்லாம செத்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்க பக்கத்தில் அவன் போக மாட்டான். பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் டெட். He does not have any work on them. அவங்க ஏற்கனவே செத்த கிரியை மாதிரி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவனுக்கு வேலை இல்லை. உயிரோடு இருக்கிற நாம் அவருக்காக உழைக்கிற, அவருக்காக பிழைக்கிற, அவருக்காக ஓடுகிற உங்களை என்னையும் தான் அவன் டார்கெட் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் வெளியிலிருந்து ஒரு காற்று உன்னை சேதப்படுத்தாதபடி உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவிய ஆகிய காற்று அடித்து கொண்டிருக்குமானால் உனக்குள்ள இருக்கிற காத்து சத்துரு கொண்டு வருகிற எதிர்காத்தை மடங்கடிக்க வல்லதா இருக்கிறது. அதனாலதான் விசுவாசி ஆவிக்குள்ள இருக்கணும், ஆவியில நிரம்பி இருக்கணும். செய்தி கேட்டாலும் நல்ல ஆவியில நிரம்பி கைதட்டி கர்த்தரை துதித்து கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீ அந்த சத்துருவின் கிரியைகளை எதிர்க்கிறாய் என்று அர்த்தம். அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். அது உன்னை மடங்கடிப்பதில்லை.
இன்னைக்கு வர வர மாமியா கழுத மாதிரி போனாலான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல பெந்தகோசுக்காரங்கெல்லாம் இன்னைக்கு ஆவியும் இல்ல அனலும் இல்ல, அந்நிய பாஷை வரமாட்டேங்கு. அல்லேலூயா. எப்பொழுதும் எதுல இருக்கணும்? ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் இருக்கணும். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கட்டும், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வரும். அத்தனை பிரச்சனையும் அதை அழிக்கத்தக்கதான வல்லமை தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள கத்த தந்த அபிஷேகம். அதனாலதான் அபிஷேகத்தில் இருக்கணும். ஆமென். எல்லாரும் கைதட்ட மாட்டாங்க. எல்லாரும் இப்ப கைதட்டுவாங்களான்னு அது கைதட்ட மாட்டாங்க. இந்த புளி புடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இப்படி இருக்கும். எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க? உன்னை இன்னைக்கு காலையில உயிர்ப்பித்து உயிர் மீட்சி அடைய வைத்து இந்த கன்வென்ஷன் மூலமாக கத்தர் உன்னோடு இடைபடத்தான் கத்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். அசந்தைனா தூக்கம் தான் வரும். தூங்கி தூங்கி ஆமா நான் ஆமேன்னு சொல்லாமலே நீங்க ஆமேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமேன்னு சொன்னா தானே ஆமேன்னு தலையாட்டணும். எங்க நான் சொல்லாமலே தலையாட்டிட்டு உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. Be careful, because the spirit of God is moving. ஆவியானவர் இங்க அசைபாடிக்கிட்டு இருக்காருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? ஆவியானவர் என்னையில் அசைவாடுகிறார்னு உணர்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். பாபா 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 சபா அப்படி கையை உயர்த்தி நல்ல ஆவியில நிரம்புக பாப்போம். ரிகாந்த ரக்க சபா ரபா. யாரும் கையை தட்ட வேண்டாம். நல்ல கையை உயர்த்தி நல்ல மாய திறந்த அபிஷேகத்துல நல்ல ஆவியில நிரம்புங்க. இபார கரம ஷம்பரபல ரபக்கமா அந்தர ரபோ ஷபரபரபர ரபோடையா லிகரபல நகபதரதி அந்தர ரபோ சபர நபக்கபரபர ரபா அரபல மர ரபக்கபர கமந்தர ரபோ ஷபரபரபரபா. ஆமென் 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 லேகல மனரல மனகபா அந்தர ரபல ரபதபா. வாய் துதிக்கட்டும், வாய் துதிக்கட்டும், வாய் துதிக்கட்டும். லேலா லல ரக லர தன கர கத கர கக மர கச பதமா அரபன கர கமல ரகந்த ரப சல ரப தர மன மர பலபா அரபல நக ரதி நம ரக லம நம. நிரம்புங்க. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே இறங்கி வருகிறார். உனக்குள் இருக்கிற காற்று எழும்புகிறது. எதிர்காற்றை அணைக்கும்படி உனக்குள்ளே ஆவியானவர் பொங்கி எழும்புகிறார். நல்ல கைதட்டி கர்த்தரை துதிங்க. இபரகல ரதமரபல பரபல அதபரரரரபகதரதமலரகபபபபப. வெறும் கையை தட்டாத, வாயை திறந்து அந்நிய வார்த்தை பேசு. இல ரகலமன ரகதரமன ரகலபரதன கரபா அரபல ரகதரமன ரகதரமன ததரதி அந்தர ரகமன ரகலக பரரரர பபபபபபபபபபபபப லிலலலலலகன ரதரமன ரகபஸபர ருலபல ரதனின நகன கபரனந்தர ரபஷபரபலபலப அரபல மன பரபர நகபல ரதன மன மன ரகல மன ரகதன மன மன மனமா. இடங்கொடு. கர்த்தர் உன்னை நிரப்பட்டான். உனக்குள்ள இருக்கிற காற்று பலமா எழுப்பட்டான். ஆவியானவர் உனக்குள்ள இருந்து எழுப்பட்டான். தோந்து போன ஆவிக்குரிய ஜீவிய உயிர்ப்பிக்கப்படட்டான். ரபலன கரதரமன ரகலகர மன கபரதனம அரபரரகபரபரபா. பின்னால நிறைய பேர் கைதட்டல, வாயும் திறக்கல. உன் அபிஷேகத்தை இழந்துட்டு நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க. கர்த்தர் இந்த கூட்டத்தில் உன்னை உயிர்ப்பிக்கிறார். உனக்குள் இருந்து ஒரு சத்தம் வரட்டும் மகளே, மகனே. உனக்குள் இருந்து ஒரு சத்தம் உண்டாகட்டும். இந்த காற்று என்பதற்கு கிரேக்க பதத்துல
ருவாக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இக்குங்கிறது சைலண்ட், ரூவா. அதாவது எபிரேய மொழியில். கிரேக்க மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூமா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா சுவாசம் அல்லது ஆவி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி உயிரோடு இருக்கிறோம்னா ஜீவ சுவாசத்தை ஊதுனதுனால நாம் உயிரோடு இருக்கிறோம். அவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ள வந்ததுனால தான் ஆதாம் உயிர்ப்பிக்கப்பட்டான். அவன் உயிரோட வந்தான், மண்ணாக தான் கிடந்தான். ஆனால் அவன் சத்துரு அவனை ஆவியில் கொன்று தோட்டத்தை விட்டு விரட்டிட்டான். திரும்ப திருச்சபையை உண்டு பண்ணி சிலுவையில் போய் மரித்து உங்களுக்கூட எனக்குள்ளையும் அதே ஆவிய உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் அனுப்புறாரு. அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். அதனால தான் பெந்தகோஸ் அப்படிங்கிற அந்த பெயர். அந்த பெந்தகோஸ் நாளில் இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டதுனால நாம் எல்லாரும் பெந்தகோசைக்காரர்கள், பெந்தகோசை சபை என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வெள்ளை போட்டதுனால் நாம் பெந்தகோஸ்காரங்கள் அல்ல, இருதயம் வெள்ளையாக்கப்பட்டதினால் நாம் பெந்தகோசக்காரர்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் பெந்தகோசையினுடைய அடையாளம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு மாதத்துக்கு 16 மாவட்டங்களில் பாஸ்டர்ஸுக்கு போய் ஒரு சின்ன சின்ன ஒரு 15, 20, 30, 50, 60 அப்படி ஒரு கூட்டத்தை பாஸ்டர்ஸை கூப்பிட்டு 2012 இது வரைக்கும் அந்த ஊழியர்களை உற்சாகப்படுத்தி உருவாக்கிக்கிட்டு வரேன். மாதம் மாதம் தமிழ்நாடை ஒரு ரவுண்டு சுற்றிடுவேன். புதன்கிழமை ராத்திரி தான் நான் உடுமலைப்பேட்டையில் முடித்து, கள்ளக்குறிச்சி, சேலம், உடுமலைப்பேட்டை முடித்து வியாழக்கிழமை என்னுடைய சபையில் காலையில் ஊழியர் கூட்டம். இன்றைக்கு என் சபையில் கன்வென்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே கன்வென்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க, நான் உங்கள் கன்வென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இந்த ஜான்சன் விடவே மாட்டேன்ட்டாரு. எப்படியாவது ஒரு 2 நாள் வாங்க. என் சபையில் கன்வென்ஷன், உங்கள் சபையில் கன்வென்ஷனை வச்சுட்டு பாஸ்டர் வெளியே போவீங்களா? முடியாது. ஆனால் ஒரு நாளாவது வாங்கன்னு சொன்ன பிறகு எனக்கு மறுக்க முடியலை. நான் பாஸ்டர்மாட்ட கேட்டேன், என்னம்மா இங்கே கன்வென்ஷனை வச்சுருக்கோம், கூப்பிடுறாங்களே, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு. சரி, ஒரு நாள் 2 நாள் முடியாது, ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ அவங்க என் சன் 2 பேரும் இருந்து நேற்றுக்கு நைட்டு 9 மணிக்கு 9:30 கூட்டம் முடிஞ்சு 10:30 நான் புறப்பட்டு இங்கே 1:30-2 மணிக்கு வந்தேன். ஆமென். ஆவியில் ஒரு லீடிங் இருந்துச்சு, கத்த நீ போ அப்படின்னு. அந்த காற்று என்னை அப்படியே கொண்டு வந்தது. பிலிப்பை எப்படி கொண்டு போச்சோ அது மாதிரி நான் யோசித்து பார்த்தேன். கன்வென்ஷனை வச்சுட்டு கெஸ்ட் ப்ரெஸ்ஸிங் யார் வந்திருக்கார். உடனே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அன்னைக்கு இந்த டேட் கொடுக்கும்போது, இந்த மாதிரி நான் போக வேண்டியிருக்கே, என்ன செய்யணும்? எப்பா நீங்கள் தாராளம் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கெஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம வெளியே போகிறது முதல்ல அது மரியாதை கிடையாது. அதுக்கு தான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் பாஸ்டமாக சொன்னாங்க, அவங்க கூப்பிடுறாங்கல்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. அதனால தான் உங்கள் நடுவில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போ என்ன இவ்வளவு டிஃபிகல்ட்டில் என்னை கொண்டு வந்தாருன்னா உங்களுக்குள்ள ஒரு அசைவை ஏற்படுத்தாமல் ஆண்டவர் என்னை கொண்டு போவாரா? அசை வரணுமா வேண்டாமா? அசையாமல் புலி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா எப்படி? அல்லேலூயா. அப்போ அந்த சுவாசம் ரூவா நூமா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தின்படி, அல்லேலூயா, ஆமேன், இந்த காற்று வெளியில் அடிக்க பாருங்க. காற்று கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு துணி பறக்கிறத வச்சு காத்தடிக்குன்னு தெரியும். ஒரு பொருள் அசைகிறத வச்சு காத்தடிக்குன்னு தெரியும். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறாருன்னு வெளியே தெரியாது. ஆனால் உனக்கு அதை உணர முடியும், உனக்கு அது தெரியும். உனக்குள்ள ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு தெரியும். இப்போ எனக்குள்ள ஆவி இருக்கா இல்லை எனக்கு தெரியும். I know the Spirit of God is blowing and moving within me. அல்லேலூயா. அப்ப காற்று இருக்கிற இடத்துல அசைவு இருக்கும்.
ஒரு அடையாளம் இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை, நம்ம பேசாம இப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா எந்த காற்றும் உள்ளுக்குள்ள அடிக்கலன்னு அர்த்தம். ஆமே. இந்த கன்வென்ஷன் இல்லைங்க, நீங்க ஆராதனையில உட்கார்ந்து இருந்தாலுமே உங்களுக்குள்ள என்ன அடித்து கொண்டே இருக்க வேண்டும்? பரிசுத்தாவியானவருடைய அசைவு உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது உன் இருதயத்தை அசைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் உன்னுடைய ஆவி இந்த ஆவிக்கு அடங்கி நிற்கும். இல்லைன்னா உன் ஆவி கொந்தளிக்கும். குடும்பங்களிலே இன்னைக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த மூன்று இந்த ட்ரையாங்கிள்ல யார் ஆவி கொந்தளிக்குதோ அந்த கொந்தளிப்புனால குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, அடக்க முடியல. ஆமென். I am talking about the Pentecostal families. பெந்தெகோஸ்தே குடும்பங்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால 3 பிள்ளைகள், ஒரு பையன் 2 பொண்ணு. தேவ இரக்கத்தினால 3 பேருமே ஊழியம் தான் செய்யறாங்க. ஜப்பான்ல ஒருத்தி மிஷினரியா இருக்கா, சேலத்துல ஒருத்தி அங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர்ல என்னுடைய சன் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க எங்க குடும்பமே ஊழியம் தான் செய்யறோம். நான் கல்யாணம் முடிச்ச போதே எனக்கு ஒரு டாக்டரா படிக்க வைக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கிற விருப்பமெல்லாம் எனக்கு இல்லை. 3 பிள்ளைகள் பிறக்க ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இவர்கள் உங்களுடைய ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தோம். ஏன்னா ஊழியத்துக்கு நம்ம விரும்புறதுனால ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய அழைப்பு இருந்தால் தான் ஊழியத்தில் நிற்க முடியும். அழைக்கப்படாமல் ஊழியத்துக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு பெந்தகோஸ் ஊழியமே கேடடைஞ்சு கிடக்கு. அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் ஊழியத்தில் இருப்பார்களானால் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், எத்தனை பட்டினி பசி நிர்வாணம் வந்தாலும், என்ன வந்தாலும் உன்னை அசைக்கவே முடியாது. அந்த அழைப்பு உன்னை நிறுத்தும். அதுபோல ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ள இருந்தா சபை முத்தா இருக்குங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள கழுசடைகள் வராது. கேலி பண்றவன், கிண்டல் பண்றவன், பரியாசம் பண்ணுகிறவன், ஊழியக்காரங்களை குறை சொல்றவங்க, ஊழியத்தை குறை சொல்லுகிறவங்க உள்ளுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அப்படி எழும்பனா கர்த்தர் உன்னைய தூக்கி எரிஞ்சிருவார் வெளியில. வலையை சுத்திகரிக்கும் போது வலையில எல்லாம் வரத்தான் செய்யும். நத்தை வரும், செத்த வரும், குப்பை வரும், எல்லாம் வரும். நல்ல மீன்களோட இதுவும் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் வியாபாரத்துக்கு எடுத்து போட்டுட்டு வலையை பார்த்தா வலைக்குள்ள நிறைய சிக்கி கிடக்கும். நண்டு, நத்தை, அது இதெல்லாம். அதை உட்கார்ந்து பழுது பார்ப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுவாங்க. அந்த குப்பையோட திரும்ப கடல்ல கொண்டு போய் விரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமேன். ஆகவே சுத்திகரிப்புங்கிறது சபையில நடந்துகிட்டே இருக்கணும். பிசாசு சில விசுவாசி ஆவி இல்லாத, அனல் இல்லாத செத்த விசுவாசிக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிடுமா. அவங்க அப்படியே நின்று குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் 45 வருஷமா சபை நடத்திக்கிட்டு இருக்கேன். 45 வருஷம் ஒரே சபையில தான் இருக்கேன். நானே அந்த சபையை பயணியர் பண்ணி ஆண்டவர் கிருபையினால அந்த சபையில தான் நான் போதகராக இருக்கேன். எனக்கு தெரியாதா சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ட்ரெண்ட் என்னன்னு தெரியாதா? தெரியும். நல்லா இருந்துகிட்டு இருக்க மாதிரி விசுவாசி இருப்பாங்க. திடீர்னு உள்ளுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு வரும். உள்ளுக்குள்ள ஆவியின் நிறைவு அது வேற மாதிரி கொண்டு போகும். கொந்தளிப்பு அது வேற மாதிரி போகும். கொந்தளிப்பில் என்ன, நீ அழிஞ்சு போவ. அதனாலதான் எச்சரிப்பான வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. ஆமேன். யாராவது ஊழியத்துக்கு விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமா யாராவது பேசிக்கிட்டு இருந்தா இந்த நிமிஷமே அதை விட்டு வெளியே வந்துருங்க. இல்லை, உனக்கு பேரழிவை ஆண்டவர் அனுப்பிடுவார். அல்லேலூயா. ஆமேன். ஜாக்கிரதை. இந்த சுவாசம் நமக்குள்ள வர வர நமக்கு பலனா இருக்கணும். இந்த காற்று அடிக்கிறது வெளியே தெரியாது, அது உனக்குள்ளதான் அடித்து கொண்டே இருக்கும். அபிஷேகம் உனக்குள்ள இருக்குங்கிறது நீ சர்ச்சுக்கு வரும்போதும் வெளியில குடும்பத்தில் நீ குடும்பம் நடத்தும் போதும், ஆண்களானாலும் பெண்களானாலும் பிள்ளைகளானாலும் குடும்பம் நடத்தும் போது அமெரிக்கையோடு அமைதியாக நிதானமாக கணவன்கிட்ட பேசணும், மனைவி கிட்ட பேசணும், அன்பா இருக்கணும், நேசிக்கணும். அன்பே கண்ணே மணியே அப்படிதான் பேசணுமே உடைய எரும மாடு நீ என்ன, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உன்னைய போய் கட்டியிருக்கனே, இது அபிஷேகம் அல்ல.
இன்னைக்கு இந்த வார்த்தைகள் தான் அதிகம் பிரயோகப்படுத்தப்படுகிறது. தேவன் அதை வெறுக்கிறார். அல்லேலூயா. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மதுரமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சிலர் அபிஷேகத்தை இழந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி வார்த்தைகள். விளையாட்டுக்கு கூட இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். மனைவியும் நேசிக்கணும், மன்னிக்கவும் செய்யணும். புருஷனையும் நேசிக்கணும், மன்னிக்கவும் செய்யணும். பிள்ளைகளையும் நேசிக்கணும், மன்னிக்கவும் செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெந்தகோசைக்காரர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து நரகத்துக்கு அனுப்ப ரெடி ஆயிட்டாங்க. எங்க? நரகத்துக்கு. அல்லேலூயா. நம்மளையே நரகத்துக்கு தப்பித்தானே இங்க உணர்ந்து உட்கார வச்சிருக்கு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றதெல்லாம் என் ஆத்மாவை ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு வரைக்கும் ரட்சிப்பு பறிபோகாம பாதுகாத்திருக்கார் பாருங்க, அது ஒன்னே போதும். அல்லேலூயா. 17 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு 73 வயசு வரைக்கும் என் அப்பன் இயேசு ரட்சிப்பை எனக்குள்ள பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாரு. நான் பாதுகாக்கல, அவர் பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் இரவு பகல்னு பார்க்கறது இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் அனுப்பும் போது அந்த காற்று என்னை கொண்டு போகும்போது அப்படியே போய் அவருடைய ஊழியங்களை செய்ய ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இல்லைன்னா கொரோனாவிலே நான் செத்து போயிருந்திருக்கணும். அந்த கொரோனாவில் என் வயது கொத்த அநேகர் மரித்து போனார்கள். ஆனால் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். இந்த ஜீவன் எதுக்கு? சும்மா உட்கார்ந்து குறை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கா? இல்லை. அவருடைய வார்த்தையை இருதயங்களிலே கொண்டு போய் நிரப்புவதற்காக. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் தப்புவிக்க பண்ணது எதற்காக? நீ நேரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், சபையில ஒரு அலங்காரமான முடியாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்ம கூட சேர்ந்தவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா நமக்கு ஜீவனை கர்த்தர் தந்ததுக்கு காரணம் இந்த சபையை நீ அலங்கரித்து பரலோக வந்து சேரணுங்கிறதுக்காக. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள வரும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது உள்ள அசைவாடும் போது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பயங்கரமான கிரியை நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. பயங்கரமான கிரியை நடந்து கொண்டு இருக்கு. வேதத்துல சில காற்றுகளை பற்றி சொல்லியிருக்கு, தெரிந்து கொள்ளுங்கள். கீழ்காற்று என்று ஓசியா 13:15 சொல்லியிருக்கு. அந்த காற்றுக்கு பெயர் கர்த்தருடைய காற்று, கீழ்காற்று. ரெண்டாவது சுழல் காற்று. சங்கீதம் 103:13 83:13 வாசிங்க. இருக்கட்டும், நீங்க அதை குறிச்சு வச்சுக்கிடுங்க. மூணாவது கொண்டல் காற்று, ஏசாயா 12:1. நாலாவது தென்றல் காற்று, அப்போஸ்தலர் 27:13. ஐந்தாவது பெருங்காற்று, யோபு 1:19. ஆறாவது கடுங்காற்று, ஈரோக்கிலிதோன், அப்போஸ்தலர் 27:14. இப்படி நிறைய காற்றுகளை பற்றி சொல்லியிருக்கிறது. இந்த காற்றுகள் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இந்த 4 திசையும், இந்த ஹோல் வேர்ல்டு, இந்த குளோப்னு சொல்றமே, இந்த உலகம், இந்த உலகம் முழுவதையுமே அவர் ஆட்சி செய்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 4 திசையில இருந்து வருகிற காற்று யார் கையில் இருக்கு? God is holding the wind in his hand. இந்த காற்றை அவர் தன் கையிலே பிடித்து வைத்திருக்கிறார். அந்த காற்று அவர் கையில் அடங்கி இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் நடமாட முடியுது. அல்லேலூயா. தானியேல் 7:2 தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அல்லேலூயா. ஆமென். எரேமியா 49:36
வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள், சிதறப்படுவார்கள்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7:1 நீங்க பாருங்க, இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டே. அல்லேலூயா. காற்று ஓவர் அடிச்சாலும் அழிவு, காற்று அடிக்கலனாலும் அழிவு. காற்று அடிக்கலனா எப்படி அழிவு? அதெல்லாம் தெரியாது. காற்று அடிக்கலனா மூச்சு விட முடியாது. அப்புறம் ஒரு சிலிண்டரை கொண்டு வந்து மூக்கில் பொருத்தி ஆக்சிஜன் வென்டிலேஷன்ல வைக்க வேண்டியதுதான். ஆமென். ஆனால் நம்ம சுவாசிக்கிறதுக்குரிய காற்றை மட்டும் ஆண்டவர் அளவை அனுப்புறதுனால தான் நம்ம சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். We are breathing and otherwise we will die. நம்ம நுரையீரலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ள இந்த காற்று உள்ள போய் சுத்தமாகி வெளியே வருது. அதுதான் நல்ல சுத்தமான ஆக்சிஜனாக வெளியே வருது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆண்டவர் இந்த காற்றை அந்த தூதர்கள் கையில கொடுத்து பிடிச்சுக்கப்பா அப்படின்னு பிடிச்சு வச்சிருக்காரு. சுத்தமான இப்ப எப்படி தண்ணி, அந்த காலத்துல எல்லாம் தண்ணி நம்ம பாட்டில் எந்த தண்ணியும் குடிச்சோம். இப்ப அந்த தண்ணிகளை குடிக்க முடியல. இப்ப என்ன தண்ணி குடிக்கும்? கின்லே, அக்வாஃபினா. முந்தா நாள் நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்துட்டு இருக்கையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நிறுத்தினா மேரிபாவின் தண்ணி, இப்படி ஏகப்பட்ட தண்ணியெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா சீக்கிரத்தில் கிட்னி அவுட் ஆகிடும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய உடம்பு இன்னைக்கு இந்த தண்ணிக்கு கூட அடாப்ட் ஆகலை, ஃபிட் ஆகலை. அல்லேலூயா. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு ஒரு ஊரில் இருப்பேன். அதனால் வீட்டில் இருந்தே இந்த கேண்டில் முன்னால் இருக்கும் தெரியுமா, ஃபில்டரில் 3 கேண்டில் இருக்கும்ல, அந்த கேண்டில் போட்ட அந்த ஃபில்டரில் வடிகட்டின அந்த தண்ணி அப்படியே பைப்பில் பிடிச்சி அதில் ஊற்றி அந்த தண்ணி எடுத்து 10 லிட்டரை கையில் கொண்டு போயிடுவேன் காரில். எங்கே போனாலும் அந்த தண்ணி தான். முடியாத இடங்களில் அங்கே என்ன தண்ணி கிடைக்கும். ஏன்னா உடம்புக்கு எந்த தண்ணியை குடித்தாலும் ஒன்றும் செய்யாத அளவுக்கு தான் நான் இந்த பாடியை பில்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் யார் சொல்லுங்க? நான் யார்? ஊழியக்காரங்க. ஒரு வீட்டுக்கு போகிறோம், தண்ணியை கொடுக்காங்க, அந்த தண்ணியெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். அந்த சாப்பாடெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. என்னத்தை போட்டாலும் அது நம்ம பாடி ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி ஃபிட்டாக வைக்கலை அப்படின்னா ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு 365 நாளும் ஊழியம். ஒரு நாள் என்ன கிடையாது, ரெஸ்ட்டு. இந்த ரெஸ்ட்டுன்னு கூட சொல்றதுக்கு பலன் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிய. அல்லேலூயா. டெய்லி எனக்கு மீட்டிங், டெய்லி மீட்டிங். நான் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 1200 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன். நேற்றுக்கு ஒருத்தர் கேட்டார், எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்கு. ஒரு பாஸ்டர் சொன்னார், குறுக்கு வலிக்கு நீங்கள் எப்படி பாஸ்டர் இவ்வளோ ஆயிரக்கணக்கில் வாரம் போகிறீங்க அப்படின்னாரு. அதுக்கு பேர் தான் கிருபை. நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அழைப்புக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் கொடுப்பாரு. இங்கே இருக்கிற உங்களுக்கு உங்கள் அழைப்புக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் கொடுப்பாரு. நீ அந்த கிருபையை பயன்படுத்தினா மேலும் மேலும் கிருபையில் நீ பெருகுவாய். கொடுக்கிற கிருபையை கொடுத்திருப்பாரு, இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ற கிருபையை கொடுத்திருப்பாரு, ஆத்தும ஆதாயம் பண்ற கிருபையை கொடுத்திருப்பாரு, பொருட்களை கொண்டு வந்து ஃபெய்த் ஹோம்ல கொடுக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. அவரவர்கள் அந்தந்த கிருபையில நிக்கணும். ஆமென். அழைப்புக்கு ஏற்ற கிருபை.
இப்போ என்னுடைய இது எனக்கு இந்த நான் எங்கள் பாஸ்டர் ராஜேந்திர ஐயா கூட இருந்து 45 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். என் சபையை நடத்திக்கிட்டு எங்களுடைய அலுவலகத்திலையும் நான் அதாவது பொறுப்பாக இருந்து வெளிநாட்டு காரியங்களை பார்த்து 4 ஆர்ஃபனேஜ் இருந்துச்சு. அந்த ஆர்ஃபனேஜுக்கு மேனேஜராக இருந்து பைபிள் காலேஜில் அகடமிக் டீனாக இருந்துக்கிட்டு இப்படி 5 பொறுப்பில் இருந்துக்கிட்டே தான் நான் எங்கள் பாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாகவும் இருந்தேன், ஊழியமும் செஞ்சேன். நான் டாக்டரேட்டும் போய் பெங்களூரில் 1995 சேர்ந்து 2000 படித்து முடிச்சுட்டு வந்தேன். எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பாருங்கள். அங்கே கன்வென்ஷன் நடக்கு, அங்கே கிளீனாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இப்போ நான் இங்கே பேசிட்டு இன்றைக்கி ராத்திரி இங்கேருந்து கிளம்பி நைட்டு 1 மணி 2 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன். நாளைக்கு தொடர்ந்து கன்வென்ஷன் நடக்கும். அடுத்து திங்கக்கிழமை எனக்கு சங்கரங்கோயிலில் மீட்டிங். அப்படி ஒவ்வொரு நாளும் ஆராதனையை முடிச்சுட்டு ஈவினிங் ஆராதனை பாசமாக நடத்துவாங்க. நான் போயிடுவேன். என் சபையும் கரெக்டாக பார்த்துக்கிடுவேன், என் குடும்பத்தையும் பார்த்துக்கிடுவேன், வெளியில் இருக்கிற ஊழியத்தையும் பார்த்துக்கிடுவேன். இதுக்கெல்லாம் நம்ம மனுஷ பலத்தில் முடியுமா? கிருபையினால தான் முடியும், தேவ பலத்தினால தான் முடியும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அதனாலதான் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைப்பா கைதட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஆவியானவருடைய பலனையும் அபிஷேகத்தையும் நமக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கைதட்டுங்கன்னு சொல்லி பாய திறங்கன்னு சொல்லி நான் சின்ன பிள்ளை பாடமா? நீங்களே புரியணும். இந்த நேரம் கைதட்டி நல்ல அபிஷேகத்துல நிரம்பணும்னு சொல்லி ஆண்டவர் உனக்குள்ள ஏவும் பொழுது நீ கைதட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்பிக்கொள். அது உன்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. அது எப்பொழுது ஆவியில இருந்தா தான் அந்த நிறைவு வரும். இல்லை இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இப்படி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி 2 வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஆள் இன்னொரு ஆள் கைதட்டி அப்புறம் 4 பேர் கைதட்டினப்பறம் தான் இவாள் கைதட்டுவாங்க. வருகங்கிறத நொடி பொழுதுல வந்துடும். நீ ஆவியில நிரம்பி இருந்தா அப்படி சொடக்கப்பட்ட நேரத்தில் with a twinkling of an eye God will come and he will take away. நொடி கண்ணு இப்படி மூடி முழிக்கிறதுக்குள்ள வருக வந்துடும். நீ ஆடி அசைஞ்சு அதுக்கப்புறம் கைதட்டலாமா வேண்டாமான்னு யோசித்து அந்நிய பாஷை பேச, நீ அந்நிய பாஷையெல்லாம் பேச முடியாது. எப்பொழுது நீ ஆவிக்குள்ளே இருந்தால், ஆவியில் நிரம்பி இருந்தால் அவர் உன்னை பேச வைப்பார், அவர் உன் வாயை திறக்க வைப்பார், அவர் உன் கையை தட்ட வைப்பார். உன்னுடைய உள்ளம் பரிபூர்ணமாய் தேவ ஆவியில நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருந்தா தான் நிறைவு வரும். ஆணு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒண்ணும் வராது. அல்லேலூயா. பயங்கரமான ஒரு அபிஷேகம் நம் நடுவில் இறங்கி வருகிறதை நான் காண்கிறேன். வல்லமையான ஆவியானவர் அசைவாடுகிறதை நான் காண்கிறேன். இங்க இருக்கிற சிலர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறத நான் பார்க்கிறேன். மகளே மகனை உன் மேல கர்த்தர் தன் ஆவியை ஊற்றுகிறார். நீ அவருக்கு இடம் கொடுத்து நிரம்பு. ஆவியானவர் இருக்கிறார். அடையாளம் காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாயிற்று. உனக்குள்ள ஆவியானவர் வரும் பொழுது நீ முழங்குவாய். உன்னால் அமைதியா இருக்க முடியாது. நிரம்பு. இது தேவன் உனக்கு கொடுத்த நேரம். நிரம்பு. இடங்கொடு, கர்த்தருக்கு இடங்கொடு. சுத்தி காட்டணும், என்னையவே காட்டிட்டு சுத்தி சுத்தி. இது உன்னை உயிர்ப்பிக்கும் ஆராதனை.
அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தூரபல ரகபத ரதியம் தர ரபௌட ரபில நம்ம அந்த அபிஷேகத்தின் வேகத்தை யாரும் இழந்துடாதீங்க. முழங்கால் போடுறேன்னு சொல்லி 78 மணி நேரம் ஆக்காதீங்க. டக்குனு முழங்கால் போட்டு ஆவியில நிரம்பு. இது கர்த்தருடைய அபிஷேகிக்கிற வேளை. ஜபத்துல யாரும் கண்ணை தரக்கூடாது. பிள்ளைகள்லாம் கண்ணை மூடு. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார் மகளே. மகளே, கர்த்தர் உன் மேலே இறங்கி வருகிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ருபலகரமா சந்தரரபௌ ஷப்கபபபபப அரபனமனரகபல ரதியந்தரரபௌ ஷப ருபலகரமனரகதரதி அந்தரரப அரபனரகபல ரதுரமிலரகமனம சமந்தரரபௌ ரிகலகரமனரகபல ரதனமரரபௌடரபிலனிக பாபா 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 பா ஆவியில நிரம்பு. ஆவியில நிரம்பி வீட்டுக்கு போகும்போது உன் வீட்டில் இருக்கிற போராட்டம் முடிந்து போகும். குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் நீங்கிறோம். சத்துருவன் மேலே பலன் கொள்ள முடியாது. உன் சகோதரிகளுக்குள்ள இருக்கிற குழப்பம் நீங்கும். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிறார் தேவன். ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அது உன் கையில தான் இருக்கு. அபிஷேகத்தை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே எப்படி அபிஷேகத்தில் நிரம்புற? இன்னைக்கு ஆவியும் இல்ல, அனலும் இல்ல. நல்ல நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெலெலெலெ கதரத நக்கர சந்தரரபா அந்தரரபா ஷபரபரபரபரபா அபரபரபரபரபரபரகபலரதத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 த
குழப்பத்தோட வந்திருக்கிற மகளே, நல்ல கைதட்டி ஆர்ப்பரி.
நீ வீட்டுக்கு போகும்போது பாரு, உன் குழப்பம் எல்லாம் அங்க முடிவுக்கு வந்துடும். உன் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். உன் வியாதி உன்னை விட்டு நீங்கும். உன் பிள்ளைகளின் போராட்டம் உனக்கு முடிவுக்கு வரும். ஆமென். ஹalleluya 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 ரிலலல பபகதா அரமன கபல ரதுன பல ரதி அந்தர ரபௌடர பிலர கபல நப பரபல நபல பலப அரபர ரபௌடர பிலரி கபகத ரதி அந்தர ரபௌடர பிலரி கபல பரபல ரதல பலர கபல கரமன ரபலவ அரபர பல பல ரகபத ரதி அந்தர ரபர ரபி அபல பல நகபல ரதுன மல பர நக கக அரமன கரகத ரமன ரகபல ரகதுர பில ரதி அந்தர ரபௌடர ரபி அரபா அரமன மல ரகபத பரமன நக பக 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 தக 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 ரக லக ரக அரகல கர கல கர கம நக பக 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 பா அரகல கல ருத ரதி அந்தர ரபா பாபா 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 Ilamala kabala raba, baba 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 baba, baba 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 bala raba, lara kabara raba dara dara beleri kabara bana, digara mana raba, shabara bara bala bala raba, riba kabara dara belara duya raba, shabara bala bala bara raba. Rubala bara 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 mala raga bada nana bala bala mana raga bala bara mara bara bala 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 ba ஆவியானவர் பலமாக அசைவாடி கொண்டிருக்கிறார். இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள், இழந்து போன ரட்சிப்பை பெற்றுக்கொள். Baba 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 gaba 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 arabala rabala varadara mana rabala mana ma neramba 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 கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். பபரபல ரபௌஷபரபலபா அரபலபரலபௌ கமரபலலபா. தேவன் உனக்கு கொடுக்கிற அளவுக்கு நீ அதை பெற்றுக்கொள். வாலிப தம்பி நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பு. கர்த்தர் உன் மேல இறங்கி வரட்டும். பாபா பாபா ரபா கமா ரபா. அடக்காத அபிஷேகத்தை, அடக்காத. Lagara badara madara gabadara bala bara badara mana mana ma arabana mara bala bara bala bara gadara mara gadaga bara dana mara ba arabara bala bara bala bara bala raga badara duna mala radi andara raba shaba raba raba raga la mara gadaga daga 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 raga laga aragala gara gala mara raga dara mana raga bala mara 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 bala niga laga rata ba arabada raba la raba 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 bala niga gaga 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 Mama
நீ பேசுற பாசம் உனக்கு விளங்குதோ விளங்கலையோ, உனக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். நீ மாறிடுவ, மறுரூபமாயிருவ. உங்களுக்குள்ளே அசைவாடுகிற ஆவியானவர் உங்களை மறுரூபகத்துக்குள்ள கொண்டு போவாரு. உங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி தானா உருவாகும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆவியை இழந்தா அதோட கெதி போச்சு. அபிஷேகத்தை இழந்தா அதோட நம்ம ஜோலி முடிஞ்சது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு சில இன்னும் நீ ஆவிக்குள்ள வரல மகளே, கர்த்தர் உன் அருகில வந்து நிற்கிறத நீ பாரு. உன் ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாரு. உன் பக்கத்துல உன்னை நிறைக்கும்படி ஆவியானவர் வந்து நிற்கிறார். பரிசுத்த பிதாவே, தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. பெந்தகோஸ்ல ஆமென் சொல்ல மாட்டாங்க, ஆத்மாவே சொல்ல மாட்டாங்க. எதுக்கு சர்ச்சுக்கு வராங்கன்னே புரியல. ஆராதனைன்னா அந்த ஆராதனையில நீ இன்வால்வ் ஆனா ஆவியானவர் உனக்குள்ள இன்வால்வ் ஆவார். அல்லேலூயா, ஆமென். ஆமென் சொல்லணும்.
கடைசியில் என் ஆத்மாவை சொல்லும்போது பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இவங்க பேசாமல் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கடைசியில் சொல்கிற ஒரு ஆமேன் இருக்கு பாருங்க, அந்த ஆமேன் தான் அந்த ஆராதனை முழுவதிலும் உங்களுக்கு கிடைச்சதை அப்படியே ஆக கடவுதுன்னு அங்கீகாரம் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்புவது அந்த ஆமேன். இந்த ஆராதனைக்கு வந்துட்டு ஒரு ஆசீர்வாதம் போடுறதுக்கு முன்னால், ஆமேன் போடுறதுக்கு முன்னால் எழுப்பி சிலர் ஓடுவாங்கல்ல. என் சபையில் ஒரு வயசான அம்மா, அவங்க ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, அவங்க அப்பா வந்து சிஎஸ்ஐயில் பெரிய ரெவரண்டு. அப்போ ஒரு நாள் நான் எங்கள் அப்பா இருந்த சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. அவங்க ரிட்டையர்டு மேஜர். போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு. அவங்க போயிட்டு ஆராதனையில் உட்காந்துருந்துட்டு ஆசீர்வாதம் சொல்லி ஆமேன்னு சொல்கிறதுக்கு முன்னால் சீக்கிரம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டா பஸ் கிடச்சிரும் அப்படின்னு விறுவிறுன்னு போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டாங்க. அதுக்கு பிறகு ஆசீர்வாதம் சொல்லி ஆமேன்னு சொல்லி எல்லோரும் வராங்க. எல்லாருக்கும் பஸ் வந்து போயிட்டு இந்த அம்மாவுக்கு மட்டும் பஸ் வரல. நின்று 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 பார்க்காங்க. அப்புறம் வேற அதாவது இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு, எங்கள் ஊரில் இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு வர்ற பஸ் வந்தது. அதில் ஏறி வந்தால் பாதி தூரத்தில் வந்த உடனே அந்த பஸ் போய் ஒரு கல்லில் மோதி இறக்கி விட்டு வேறு பஸ்ஸில் ஏற்றி விட்டான். சீரழிஞ்சு செங்கச்சம் வந்து நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஆராதனை முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். பாஸ் ஐம் வெரி சாரி, நான் இந்த ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு முன்னால் வெளியே வந்துட்டேன் பாஸ்டர், சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக. எல்லாருலேயும் கடைசி ஆள் நான் தான். அதில் ஏறின பஸ்ஸு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. நான் இனி ஒரு நாள் இந்த தப்பை பண்ண மாட்டேன். ஆமே. அப்போ எது முக்கியம்? இந்த கடைசியில் ஆமேன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் சொல்லணும்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமே. அல்லேலூயா. ஸோ ஆமேன் அப்படின்னா பாஸ்டர்யா நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்க கடவுதுன்னு அர்த்தம். அது ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நான் வாயை முடிக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிடுவேன் அப்படின்னா உனக்கு ஒன்றுமே நடக்காது. அதான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது. நீ ஆராதனையில் வந்து உள்ள இன்வால்வ் ஆகணும். நீ உள்ள இந்த ஆராதனைக்குள்ளே உன்னை திணிக்கணும். இப்போ நாங்கள் பிரசங்கத்துக்கு வந்திருக்கேன்னா ஆடாமல் அசையாமல் ஏதோ கூப்பிட்டாங்கன்னா 4 வார்த்தையை சொல்லிட்டு போனால் முடியுமா? எனக்குள்ளே இருக்கிற காற்று, அந்த ஆவியானவருடைய காற்று என்னை எப்படியெல்லாம் அசைக்குதோ அப்படியெல்லாம் நான் அசைந்து கொடுத்து நான் பிரசங்கம் பண்ணி இது கூட முழுவதும் மூழ்கணுங்க இந்த ஆராதனையில். அப்போ தான் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கத்தர் கொடுப்பேன். நீ ஒவ்வொருவர் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆமென் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்று நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமென். பின்மாற்றத்தில் போனவங்களால ஆமேன் சொல்ல முடியாது, அல்லேலூயா சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு ரொம்ப மினுக்கா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. உள்ளுக்குள்ள செத்து கிடக்கிற ஆவி நாறிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு பெந்தகோஸ்ல நிறைய அப்படிதான் இருக்கு, நிறைய அப்படிதான் இருக்கு. இது கடைசி காலம். அல்லேலூயா. உன்னை நீ உயிர்ப்பித்துக் கொள்ளாவிட்டால் உன்னை மாறி கொண்டு போயிடுவான். நீ ஆவியில் நிரம்பி அனலோடு இருக்கலை அப்படின்னா போகிற தண்ணியில் எதிர்த்து நீச்சல் அடிக்காத மீன் அப்படியே எழுதிட்டு போயிடும். அதோட காற்று அடிக்கும்போது உள்ளே இருந்து ஒரு காற்று, அதுதான் பரிசுத்த ஆவி ஆகிய காற்று. வெளியிலிருந்து வர்ற காற்றை உனக்குள்ள இருக்கிற காற்று அதை மோதி தடுக்கணும். இங்கே வராத, இங்கே ஏற்கனவே நான் வல்லமையாக உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் அபிஷேகத்தின் காற்று, அதுதான் சுவாசத்தின் காற்று. அல்லேலூயா. இந்த காற்று இங்க இருக்கு. நீ இதை விட்டுட்டு இனி ஒரு காற்று நீங்க உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. இப்ப அபிஷேகத்தினுடைய அந்த ரகசியம் என்னன்னு புரியுதா? புரியுதா? கையை உயர்த்தி புரியுதுன்னு சொல்லணும். இல்லை யார் வாயை திறந்து சொல்றா, யார் வாயை திறக்கணும் எனக்கு என்ன தெரியும்? நீங்க கையை உயர்த்தி புரியுது அப்படின்னா ரைட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. அதனால தான் பெந்தகோஸ்து சபையில் வந்து எதுக்கு முக்கியத்துவம்னா அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம். இப்போ ஆராதனையை சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும். முடிச்சுட்டு அங்கே எங்கே போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் எங்கே இருக்கணும் சொல்லுங்க? சொல்லிடக்கூடாது.
அடுத்த வாரம் பாசுங்க உட்கார வச்சோன்னு பயந்துடாதீங்க. நாங்கள் உட்கார, நீயா தான் உட்காரணும், நாங்கள் உட்கார வைக்க மாட்டோம். ஆமே. ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். முழுக்க முழுக்க அது கர்த்தருக்காக செலவு பண்ணப்படணும். அது செலவு பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் எந்த லெவல்ல கர்த்தர் உயர்த்துறாருன்னு பாருங்க. உன் பிள்ளைகளை எவ்வளவு உயர போவார்னு பாரு. ஆமென். அல்லேலூயா. உடைக்கப்படும் போது உடைக்கப்பட இடம் கொடுக்கணும். அழுகையின் கண்ணீர் ஆண்டவர் அனுமதிக்கும் போது அழணும். யாக்கோபு 16 20 வருஷம் உடைக்கப்பட்டான். 20 long years he was broken into pieces. அடையாளம் தெரியாம உடைக்கப்பட்டான். ஆனா 20 வருடத்துக்கு பிறகு அவன் திரும்ப வந்தான். சிஎமுக்கு வந்த பிறகு மகளால உடைக்கப்பட்டான். அதுக்கு பிறகு அந்த உடைவு நீங்கி கொஞ்சம் நல்ல அமைதியா இருக்கும்போது திரும்ப யாரால் உடைக்கப்பட்டான்? யோசேப்பினால் உடைக்கப்பட்டான். யோசேப்பு செத்து போனான்னு ஒரு செய்தியை கொண்டு வந்து பலவர்ண அங்கேயே கையில் கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் இவன் இங்கே அழுதுகிட்டே இருக்கான். அங்கே இவனுடைய மகன் யோசேப்பை கத்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கேருந்து பாதுகாத்து சிறைச்சாலை கொண்டு போய், சிறைச்சாலையிலேருந்து எங்கே கொண்டு வச்சுட்டாரு? சிங்காசனத்தில் கொண்டு போய் வச்சுட்டாரு. நீ வீட்டில இருந்து கண்ணீர் வடிக்கிற, அழுகிற, உடைகிற உன் மகனுக்கும் மகளுக்கும் ஒரு ப்ரொமோஷனை கத்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது உன் கண்ணுக்கு தெரியாது. ஒரு நாள் அவர்கள் உயர்ந்திருக்கிற இடத்துல உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்துவாரு. அப்பந்தான் தெரியும் என் கண்ணீருக்கு விலை எதுதான், என் உடைவுக்கு விலை எதுதான். உடைந்தவர்கள், கண்ணீர் வடித்தவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், உடைக்க ஒப்பு கொடுத்தவர்களுக்கு ஒரு நாளும் சேதம் வராது, அழிவு வராது. அல்லேலூயா. வேதத்தினுடைய உள்ளான தத்துவங்களை, உள்ளான ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து நம்ம வாழணும். அல்லேலூயா. ஆமென். மேலோட்டமா நுனிப்புல் மேயிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. யாக்கோபை எதுக்கு அந்த பாடுபடுத்தினாரு? அவன் இவ்வளவு துன்பங்கள் வரும்போது, ஏப்பா கோத்திரப்பதாவும் ஆனதும் போதும், நான் பட்ட பாடும் போதும், நான் கோத்திரப்பதாவும் வேண்டாம், ஒண்ணு வேண்டான்னு ஓடிட்டானா? கேட்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓடல. நீ ஓடுறதுக்குள்ள முயற்சிக்கிற. அல்லேலூயா. உங்களுக்கு கத்த தந்த சபை இந்த சிதறால இருக்கிற இந்த கிருபாசனம் தான். நீ வேற எங்க போனாலும் இங்க இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப கடினமா பேசுறாரு, என்னையவே கொத்தி கொத்தி பேசுறாரு. ஒன்னியத்தானே பேசணும், வேற செவருக்கும் நைட்டுக்கும் இந்த கேமராவுக்குமா பேச முடியும்? ஆவியானவர் யாருக்கு பேசுவாரு? முன்னால உட்கார்ந்துருந்த வெள்ளைச்சேலை கட்டி ஒரு யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்துருக்கேல்ல, உங்களுக்கு தான் பேசுவாரு. இந்த 2வது வருஷம், 3வது வருஷம், 10வது வருஷம் கடைசியில் இருக்க உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுவாரு. அல்லேலூயா. ஆமென். எதுக்கு பேசுறாரு? உனக்கு தேவை இருக்கு, கர்த்தர் பேசுறாரு. ஆவியில நிரம்பி செய்தியை கேட்டு பாருங்க, உங்க உள்ளம் அப்படியே துள்ளும். நான் அபிஷேகத்தை நிரம்பிக்கிட்டே தான் பேசுவேன். அல்லேலூயா. சிலர் ஆவியானவருங்க நிறுத்துப்பா, ஜனங்களை ஆவியில நடத்துனா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஜெபத்தில் நடத்திட்டு நான் பாட்டில் ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருப்பேன். நீங்க ஆவியில் நிரம்புறீங்கிறதுக்காக நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். அதுதான் எனக்கு ஆவியில நிரம்புகிற சான்ஸ். என் மேல இருக்கிற அபிஷேகம் அங்க வரும் பொழுது எனக்குள்ள குறைய குறைய நான் திரும்ப நிரம்பிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படியே உங்க கணவனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பேரம்பேத்தி, மருமக்கா, மாறு எல்லாருக்குள்ள அந்த அபிஷேகம் போடுங்க. அதுக்கு தான் கணவனும் மனைவியை எதுல நிரம்பணும்? அதையும் கூட சொல்ல மாட்டீங்களா? அபிஷேகத்துல நிரம்பணும். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துல நிரம்பி இருந்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கம் வேற எந்த காற்று அடிக்காது, சத்துரு அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஊர்ல இந்த ராம்நாடு பக்கம் ஒரு விதவை 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஊர்ல ஒரு பெரிய மந்திரவாதி, ஒரு பூஜாரி. அவன் எல்லா மார்க்கெட்டுக்கு வருவான், அப்படியே வந்து பார்ப்பான், வேணுங்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிடுவான்.
காசே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் இந்த அம்மா, அந்த அம்மா வேற ஒரு ஊரில் இருந்து அங்கே வந்திருக்கு. இவன் அங்கேயும் வந்து மீனை எடுத்தான். அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா அதுக்குரிய விலையை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அப்படி பார்த்தான். இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டதில்லை. நீ என்கிட்ட பணமாக கேட்க? நான் ஒரு கைம்பெண், நான் ஒரு கணவன் இல்லாத விதவை, என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இந்த வியாபாரம் பண்ணால் தான் எனக்கு முடியும் அப்படின்னு சொன்னவொடனே, உன்னை நான் என்ன பண்ணுதான் பாருன்ட்டு போயிட்டான். எடுத்த மீனை போட்டு போயிட்டான். எல்லாரும் சொன்னாங்க, அவங்கிட்ட போய் நீ இப்படி வாயை கொடுத்துட்டேம்மா அப்படின்னு. அவள் ஒன்றும் கண்டுக்கிடலை. வீட்டுக்கு போனான். இன்னைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடத்த போதுன்னு ஆவியில் உணர்ந்துட்டா. பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து போட்டா. அப்படி தூங்குற நேரத்தில் கதவு டப்ப 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 டப்பன்னு அடைக்கி கல் மேலே வந்து விழுகுது. வீட்டில் தூங்க முடியல. இவளுக்கு புரிஞ்சுட்டு இவன் மந்திரவாதம் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, இவனை விட என் தேவன் பெரியவன். அல்லேலூயா. முழங்கால போட்டா. முழங்கால போட்டு விடிய 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 கத்தாவே தோத்திரம், கத்தாவே தோத்திரம், இயேசுவே தோத்திரம், நீர் ஜீவனுள்ளவர், எல்லா வல்லமைக்கு மேலானவர் அப்படின்னு அவ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அகோரமாக அங்கே நடக்கு. பக்கத்துலலாம் உள்ளவங்க இந்த இந்த மந்திரவாதி தான் அந்த காரியத்தை செய்தேன்னு அவங்கவுங்க வீட்டை அடைச்சி உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. இங்கே இன்னும் கொந்தளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ ஜபத்தை விடலை. விடிய 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 ஜபத்தில் இருந்துட்டான். இவ ஜபத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் நல்லா தூங்கினாங்க. காலையில் ஒரு செய்தி வந்தது, அவன் வீட்டுக்கு வெளியே ரத்தம் கட்டி செத்து கிடந்தான். உங்க முழங்காலுக்கு என் முழங்காலுக்கு அவ்வளோ வல்லமையை கத்தருக்கு வச்சு. அதனால தான் ஜெபம்னா ஒரு 2 நிமிஷமாவது முழங்காலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் உட்காரு, அல்லது நீ சேரில் உட்காரு, எதையும் செய்யும். ஒரு அட்லீஸ்ட் 2 minutes kneel down because your knee has the power. கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவனுக்கு முட்டில் தான் மூளை இருக்கணும், மண்டையில் மூளை இருந்து பிரயோஜனம் இல்லை. எதில் இருக்கணும்? முட்டில் மூளை இருக்கணும். அதான் இங்கே முட்டு வலி வந்துடுது, வாதம் வந்துடுது. புளிப்பாக சாப்பிட்டு வாதத்தை இழுத்து வச்சிருந்தோம். தேவையில்லாத சாப்பாடுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு உடல் நலத்தை குந்தி போயிடுது. இப்போ எங்கே கூடி ஜெபம் பண்ண? ஆமென், அல்லேலூயா. ஜான்சன் வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல, காலையில் என்ன டிஃபன் சாப்பிடுதீங்க? கொஞ்சம் சொரக்காய், கொஞ்சம் பீன்ஸ். சரி, ஒரு 2 முட்டை. டிஃபன் என்ன வேணும்? இட்லி, தோசை, சப்பாத்தி. ஐயா இதுதான் எனக்கு டிஃபன். எது? கொஞ்சம் சொரக்காயும் கொஞ்சம் பாசிப்பயிறு, ஒரு 2 முட்டை. அதெல்லாம் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் மஞ்சக்கரு, இல்லைன்னா வெறும் வெள்ளைக்கரு, அவ்வளோதான். இது போதும். இதே ஹெவியாக இருக்குது. 3 மணி வரைக்கும் தாங்கும். நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இவ்வளோ நேரம் கை தட்டினது எல்லாம் வாஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்கிய. அல்லேலூயா. இப்படியே என்னை சாயங்காலம் கன்வென்ஷன் வரைக்கும் போய் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னா நான் பண்ணிடுவேன். உங்களால் இருக்க முடியுமா? முடியாது. அது இட்லி தோசை, இது காய்கறி. அல்லேலூயா. இது வெறும் என்ன காய்கறி? சொரக்காய். அது இன்னைக்கு சொரக்காய் இல்லை, அப்புறம் என்னது? முள்ளங்கி. அது நல்லதாக இருந்துச்சு. அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் சரீரத்தில் இருக்கிற பலனை நீ விட்டுறாத. ஏன் தெரியுமா? உன் முழங்காலுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. இரவு பகலாக நீ முழங்காலில் நின்னைன்னு சொன்னா ஒரு ஈன சக்தி உன் பக்கத்தில் வரவே முடியாது. ஆமென். ஒரு குழப்பம் வரவே வராது. நீ கத்துக்க சீக்குலபாதி ஆரம்பக்கம் கர்த்தருடைய வல்லமை மகத்துவமானது. அந்த வல்லமைக்கு ஈடு எனக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஆவியானவர் இறங்கிட்டார்னா நான் என் வார்த்தையை நிறுத்திடுவேன். ஏன் தெரியுமா? நான் இப்ப பேசலன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம். ஆனா அவர் நம்ம நினைச்ச நேரத்துக்கு வர மாட்டாரு. அவர் அசைவாடும் போதுதான் அசைவாடுவார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் நல்ல சுகமா இருந்தா தான் சபை ஹெல்த்தியா இருக்க முடியும்.
அல்லேலூயா. ஊழியக்காரன் சுகம் போயிட்டு அப்படின்னா எது போச்சு? சபை போச்சு. ஒரு கணவன் மனைவி ஹெல்த்தியா இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். தொண்டையில பலன் இருக்கணும், இருதயத்துல பலன் இருக்கணும், வயிற்றுல பலன் இருக்கணும். அப்பதான் சத்தம் போட முடியும், சத்தம் வரும். ஆமென். ஜபத்துக்கும் சத்தம் வர மாட்டேங்க. இங்கன ஜபம் பண்ற ஆளு இங்கன கேட்க மாட்டேங்க. பக்கத்துல இருந்து ஜபிக்கிறாங்க, பட் தி அதர் பர்சன் who is sitting adjacent not able to hear. அவ்வளவு சத்தமா ஜபம் பண்றாங்க. இங்க ஜபம் பண்றவங்களுடைய அபிஷேகத்தினுடைய இந்த ஃப்ளோ இருக்கு பாருங்க, அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஆள் அப்படியே தூக்கி விடணும். அல்லேலூயா. சோர்ந்து போய் பிரச்சனையில வந்து உட்கார்ந்தா ஜெபிக்கவே முடியலன்னு உட்கார்ந்து இருக்க ஆளு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் நிறைவு அவங்கள உந்தி தள்ளணும். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த நிகழ்வும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதே கிடையாது. அதான் ரோமர் 8:28 சொல்லியிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். All things are working together for good to them that love God, those who are determined and called by God. தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் என்னது? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்கணும். Even chaos is controlled by God. குழப்பங்கள் கூட ஆண்டவரால ஆளுகை செய்யப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். குழப்பம் கூட கட்டுக்கு மீறி போகாது, ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நான் மைக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, என் கண்ட்ரோல் எங்க இருக்கு? அங்கே உட்காந்துருக்கான்லாம் ஒருத்தன், அவன் கையில் இருக்கு. அவன் நினைச்சா கூட்டலாம், அவன் நினைச்சா குறைக்கலாம். அப்போ என் தலையில மாட்டிருக்கிற இந்த மைக்கனுடைய கண்ட்ரோலை யார் வச்சிருக்கா? இந்த ஆம்பிளிஃபயரை அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவன் கையில் இருக்கு. அதுபோல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் யார் கையில் இருக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்கள் ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், ஐயாமாராக இருந்தாலும், அம்மாமாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, ஈவன் இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து இங்கே இருக்கிற எல்லா பாசத்தையும் சேர்த்து சொல்றேன். நம்முடைய லைஃப் யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய. அவரை மிஞ்சி ஒன்று நமக்கு நடக்காது. அவருடைய கண்ட்ரோலுக்கு தாண்டி எதுவுமே நமக்கு நடக்காது. அல்லேலூயா, ஆமென். இப்ப இந்த கர்த்தரின் காற்று அந்த 13:15 என்ன சொல்லியிருக்கு? அவன் சகோதரர்களுக்குள்ளே ஜனம் பெருத்தவனாயிருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று எங்கிருந்து வரும்? வனாந்திரத்தில். இந்த கீழ்காற்று நீங்க எது சொல்லப்பட்டிருக்குன்னா அசீரிய படைகளை குறித்து சொல்லியிருக்கு. இந்த அசீரிய படைகள் என்ன செய்து எழும்பி வருது. யாருக்கு எதிராக? எப்ராயிமுக்கு எதிராக. ஆமே. அந்த சங்கீதம் 103:16 சொல்லியிருக்கு பாருங்க, காற்று அதன் மேல் வீசின உடனே அது, இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. வெளியில் இருக்கிற காற்று உன் மேல அடிச்சா நீ இல்லாம போயிடுவ. ஆனா உனக்குள்ள ஒரு காற்று இருக்கு, அதான் ஆவியானவருடைய காற்று. அதை அடிச்சதுன்னா உன்னை உயிர்ப்பித்து ஆண்டவர் தூக்கி நிறுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்க வீட்டுல நீங்க கால் வைக்கும் போதும் அல்லது நீங்க மற்றவங்க வீட்டில் போய் கால் வைத்து ஜெபிக்கும் போதும் உங்களால அவங்க வீட்டுக்கு ஒரு நன்மை வரணும், அவங்க வீடு விளங்கணும். இவ வந்து கால் வச்சா என் வீடு விளங்காம போயிட்டு சொல்லக்கூடாது. காரணம், உனக்குள்ள இருக்கிற காற்று உன்னை உயிர்ப்பித்து மற்றவர்களை உயிர்ப்பிக்க வல்லது. பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்களை போய் நீ ஜெபம் பண்ணும் போது உனக்குள்ள இருக்கிற காற்று அவர்களை உயிர்ப்பித்து அந்த பிரச்சனையில தூக்கி எழுப்பும், நிறுத்தம். ஆமென். கர்த்தருடைய கிருபையோ
அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் என் மகனோடு நான் இங்கே பிரசங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னால் காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் கூப்பிட்டான், நான் பேசும்போது அவன் சொன்னான், டேடி, நீங்களும் மம்மியும் வாழ்கிற இந்த நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையினால தான் எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் இருக்குன்னு. அல்லேலூயா. நீங்கள் சரியாக வாழலைன்னா அந்த சாபம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும். எங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது. There won't be peace in our family. It's just because of you and mommy. எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சொன்னேன், இடா நான் இன்னைக்கு ஊழியர்களுக்கு நடுவில் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தகுதியை கொடுத்துருக்காருன்னா அது என்னால் அல்ல, கிருபையினாலையும் உங்களாலையும். நீங்கள் நல்லா வாழ்கிறதுனால தான் நான் போய் பேச முடியுது, இல்லைன்னா நான் பேச முடியாது. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், உங்கள் வாழ்க்கையினால் நீங்கள் 2 பேரும் வாழுகிற பரிசுத்த வாழ்க்கையினால எங்கள் குடும்பங்களில் சாபம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் சந்தோஷமாக வாழ்கிறதுனால நான் இன்னைக்கு சந்தோஷமாக போய் ஊழியம் செய்கிறேன். பிரசங்கம் பண்ண முடியுதுங்க, இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியுமா சொல்லுங்க? முடியாது. அல்லேலூயா. ஆமென். நல்ல வாழ்க்கை வாழுங்க, குழம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதுன்னா அந்த குழப்பம் எதுக்குன்னா உன்னை தெளிவாக்குறதுக்கு. ஒரு உபத்திரம் வருதுன்னா அந்த உபத்திரவத்தில் உன்னை ஆண்டவர் தெளிவை நடத்துறதுக்கு தான் உனக்கு அந்த உபத்திரவத்தை அந்த குழப்பத்தையும் உண்டு பண்ணுறாரு. நீ குழப்பத்தில் நல்லா ஆவியில் நிரம்பி ஜோமன உனக்கு தெளிவு கிடைச்சி, ஓ இதனால தான் நான் பண்ண இந்த தப்புனால தான், என் வீட்டுக்காரர் பண்ண இந்த தப்புனால தான், என் வீட்டுக்காரி பண்ண இந்த தப்பு, இவன் நாங்கள் 2 பேரும் பேசின இந்த பேச்சினால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை உணர வைக்கும். உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பிட்டேன்னு வைய, அதுக்கப்புறம் உங்களை தூக்கிடுவாரு. அல்லேலூயா. முன்னிலைமையிலும் அடுத்த நிலைமை உயர்வாக இருக்கும். பெந்தேகோஸ்து சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்த ரட்சிப்பை மட்டும் இழந்துடாதீங்க. அந்த ரட்சிப்புக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த ஈன சக்தியும் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. நீயே உன்னை பலவீனப்படுத்தலாம், உன் வாயே உன்னை அழிக்கலாம், அடுத்தவங்க யாராலையும் அழிக்க முடியாது. அது மாந்திரிகமாக இருந்தாலும் சரி, மந்திரவாதமாக இருந்தாலும் சரி, செய்வினையாக இருந்தாலும் சரி, ஒன்றை தொட முடியாது. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற காற்று இருக்க ஆவியானவருடைய காற்று அதை உன்னை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆனால் நீயே உன் வாயினால் கெடுக்கலாம். அதான் நுழலும் தன் வாயால் கெடும். யூ கேன் ஸ்பாயில் யுவர் லைஃப் த்ரூ யுவர் ஓன் மவுத். உங்கள் வாயினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடலாம். தேவையில்லாததை பேசுனீங்கன்னா சோலி முடிஞ்சது. அடுத்தவங்களை பற்றி பேசுனீங்கன்னா சோலி முடிஞ்சது. குறை பேசுனீங்கன்னா சோலி முடிஞ்சது. அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாமல் கர்த்தரை மட்டும் பேசுங்க, கர்த்தரை மட்டும் துதிங்க, நல்ல ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுங்க. கணவன் மனைவி உட்கார்ந்து என்ன செய்யணும்? பேசு. இன்னொரு பொம்பளைக்கிட்ட என்ன பேச்சு, இன்னொரு ஆம்பளைக்கிட்ட என்ன பேச்சு? கணவன் மனைவி, கர்த்தர் உனக்கு தந்த மனைவி, கர்த்தர் உனக்கு தந்த கணவன், உட்கார்ந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா உட்கார்ந்து பேசுங்க. பைபிளை பேசுங்க. கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த வழிகளை நீங்கள் சொல்லுங்கள். நானும் பாஸ்டமா டெய்லி நான் வீட்டில் இருக்கும்போது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வீட்டில் இருப்பேன். அந்த 3 நாளும் நான் 2 பேரும் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை பேசிக்கிட்டே போவோம். ஊழியத்தின் துவக்கத்தில் வெங்காயமும் பழைய சோறும் சாப்பிட்டோம்ல, அதை ஈவன் டுடே ஐ வில் நாட் ஃபர்கெட் இட். அல்லேலூயா. ஆமென். சிங்கப்பூருக்கு 14 தடவை போனதோ, மலேசியாவுக்கு போனதோ, இலங்கைக்கு போனதோ, ஐரோப்பிய நாடுகளுக்கு போனதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை. நம்ம வீட்டில் உட்காந்து அன்னைக்கு ஒரு வழி இல்லாமல் கஞ்சி, பழைய கஞ்சும் இந்த வெங்காயத்தையும் சாப்பிட்டோம்ல, அதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ நீ தாழ்மையாக இருக்கலாம். அல்லேலூயா. 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் சபையை தோக்கும்போது அந்த கஞ்சி தான் சாப்பிட்டேன். அந்த வெங்காயத்தை மறக்க முடியல. அல்லேலூயா. ஆமே. மற்றது எல்லாத்தையும் மறந்துடலாம். அது நமக்கு மேன்மை அல்ல. நமக்கு மேன்மை ஆதி அனுபவம்.
அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் தூக்கி இன்னைக்கு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு 4 பேருக்கு பிரயோஜனமா வச்சிருக்காருல்ல. நீங்க அதை யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கணும். உன் மேலே வீடு கீழே வீடு, அந்த விளவு இந்த விளவு எல்லாம், உன் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நீ பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள அவ்வளவு பொக்கிஷங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? பொக்கிஷங்களை. ட்ரெஷர் இஸ் பீன் கெப்ட் விதின் அஸ். அந்த ட்ரெஷர் என்னது? ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், வேறுபாடு, பரிசுத்தம், வருகை எதிர்பார்த்திருத்தல், வசனம், அபிஷேகம், ஆவி. இதான் என்னது? சொல்லுங்க, பொக்கிஷன். பெரிய பணம். இந்த உலகத்துல பணக்காரங்கிட்ட பணம் இருக்கு. நான் சொன்ன இது எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட பணம் இல்லை, ஆனா இதெல்லாம் அவக்குள்ள இருக்கு. எது முக்கியம்? அல்லேலூயா. இத நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படு, துக்கிக்காதே. அல்லேலூயா. ஏசாயா சொல்றான் 40ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், இந்த ஜனமே புல். கர்த்தர் ஒரு ஆவிய பூணு ஊதினார், எல்லாம் ஜோலி முடிஞ்சது. தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி உயிர்ப்பிக்கவும் செய்வார், ஊதி போடவும் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் விக்கிரகாராதனைக்குள்ள போய் பாகாலை சேவித்து வானராக்கினிக்கு அப்பம் சுட்டு அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்களோ, அப்பெல்லாம் அவருடைய வருமானங்களை, அவங்களுடைய விளைச்சல்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஊதி போட்டார். He blew them. எல்லாமே அழிந்து போச்சு. அல்லேலூயா. இப்ப இந்த கீழ்காற்றினுடைய தன்மை என்ன? அல்லேலூயா. எவ்வளவு நேரம் இருக்கு? எவ்வளவு நேரம் இருக்கு? 10 நிமிஷம். ஒருவேளை இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆவியானவர் கொண்டு போனா, ஆவியானவரை அதெல்லாம் நீங்க ஒன்றும் கொண்டு போகக்கூடாதுன்ட்டு நம்ம முடிச்சிருவோமா? சொல்லுங்க, முடிச்சிருவோமா? ஆவியானவர் போக்குக்கு விட்டுருவோமா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு பெர்மிஷன் வாங்கி வச்சுக்கிடணும். அது போற போக்கு. ஒருவேளை 10 நிமிஷத்துல முடிச்சாலும் முடிஞ்சிடும், கூட ஒரு 5 நிமிஷம் போனாலும் போகும். கர்த்தருடைய சித்தம். இந்த கீழ்காற்றின் தன்மை என்ன? எகிப்துல வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். அந்த வாதைகளை எல்லாம் அனுப்பும்போது அந்த வாதைகளை கொண்டு வந்தது எது? கீழ்காற்று, த ஈஸ்ட் விண்ட். ஆனா அந்த வாதைகளை முழுவதும் அங்கிருந்து திரும்ப வெளியே கொண்டு போச்சுல்ல, அதெல்லாம் எந்த காற்று? மேற்கு காற்று, மேல் காற்று. கீழ்காற்று எல்லாத்தையும் கொண்டு வருது, மேல்காற்று என்ன செய்யுது? அதை அகற்றுகிறது. அல்லேலூயா. அதாவது காற்றுனாலே சொன்னல, தெய்வீக நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு, அழிவு, இன்னும் கடினமான பாதை. இதுதான் இந்த காற்று, கீழ்காற்றினுடைய அர்த்தம். கீழ்காற்று அடிக்கின்னா நம்மளை கடினமான வழியில கர்த்தர் நடத்துறாருன்னு அர்த்தம். ஒரு அழிவுக்குள்ள நம்மளை கொண்டு போறாருன்னு அர்த்தம். இன்னொன்று, நியாய தீர்ப்பு நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்போ அழிவுக்குள்ள போயிடாதபடி நம்ம இந்த கடினமான இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தரை நோக்கி பார்த்து, கீழ்காற்று என்னை கொண்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, மேல்காற்றினாலே என்னை தாங்கும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆமென். எரேமியா 22:22 உன் மேய்ப்பர்கள் எல்லோரையும் காற்று அடித்து கொண்டு போகும், உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்பொழுது அல்லவோ உன் எல்லா பொல்லாப்பி நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு லட்சை அடைவாய். ஒரு பெந்தகோஸ் குடும்பம் லட்சை அடையக்கூடாது, அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 17 வயசுல ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தேன். எங்கள் அப்பா என்னை ஒரு டாக்டர் ஆக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் நான் ஒரு ஊழியக்காரன் ஆகணும்னு தேவ சித்தம். அவருடைய சித்தத்தின்படி என்னை ஊழியக்காரனாக்கி
பெங்களூரில் போய் பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி படிச்சுட்டு வந்து பிஏ முடித்து எம்ஏ முடித்து, இல்லை பிஏ முடித்து அந்த பிஇடி முடித்து அதுக்கப்புறம் எம்ஏ படித்தேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர் பட்டம் படித்தேன். எல்லாத்தையும் படித்து இன்றைக்கி நான் பாஸ்டராக இருக்கிறேன். 28 வயசுல என்னை கர்த்தர் வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிட்டார். எங்கள் பாஸ் ராஜேந்திர ஐயா கூட டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு 28வது வயசுலேயே நான் அதாவது ஹாலண்டு, ஜெர்மனி, பெல்ஜியம் இப்படி எல்லா நாடுகளுக்கு போக ஆண்டவர் உதவி செய்தார். நான் டாக்டராக இருந்தாலோ ஒரு கலெக்டராக இருந்தால் கூட இத்தனை நாடுகளுக்கு போயிருக்க முடியாது. நாடுகளுக்கு போனது பீத்தல் அது ஒரு பெருசு இல்லை, அது முக்கியம் கிடையாது. அதில் படித்த அனுபவங்கள் தான் முக்கியம். ஆமென். ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது ஒவ்வொருவரை பார்க்கும்போது அங்கே இருந்து சில பாடங்களை படிக்கிறோம்ல, அந்த பாடங்கள் தான் முக்கியம். அல்லேலூயா. ஊழியத்தில் நீங்கள் பல ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க. அந்த ஊழியக்காரங்களை பார்க்கும்போதே நீ பாடங்களை படிக்கணும். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னேற்றம். நான் நிறைய பரிசுத்தவான்களோட பழகியிருக்கிறேன். எங்கள் பாஸ்டையா ராஜேந்திரன் பாஸ்டையா கூட 45 வருஷம் இருந்திருக்கிறேன். அவங்க மரிக்கும் போது நான் பக்கத்திலே இருந்தேன். 2 வருஷம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது வரும்போது கூடவே தான் இருந்தேன். மரிக்கிறதுக்கு முத நாள் என் கன்னத்தை பிடிச்சி நீ நல்லா இருப்பான்னு இப்படி 2 தடவை அவங்களுக்கு தண்ணியை ஸ்பூனில் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி டச் பண்ணி சொன்னாங்க. அந்த அபிஷேகம் தான் இப்போ இருக்குது. பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்து 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 45 வருஷம் பணிவிடை செய்து காசையும் வாங்கலை, பணத்தையும் வாங்கலை, எதையுமே அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கலை. I didn't expect anything from him, but I expected the uniding of God. எலியா போகும்போது உனக்கு என்ன வேணும் கேட்டான். I need the double portion of the Spirit. 2 மடங்கு அந்த அபிஷேகத்தை எனக்கு வேணும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்னம்மா வேணும் உங்களுக்கு? டபுள் போர்ஷன் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். நீ கால் வைக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ஆமென். அதுதான் ஊழியக்காரருக்கு விசுவாசிக்கு இடையில இருக்கிற வித்தியாசம். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த எப்ராஹிம் ஜனம் சகோதரர்களுக்குள்ளே ஜனம் பெருத்தவன்னா என்ன? மனுஷ செல்வாக்கு மிகுந்தவன், மனுஷ செல்வாக்கு ஆள்பலம் உள்ளவன். யாரு? எப்ராஹிம். அது ஏன் அப்படிங்கிறது இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங்கில் கன்வென்ஷன் நான் உங்களுக்கு அதை விளக்கி நான் சொல்கிறேன். இப்படி நான் ரொம்ப ஆள்பலம் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்ன உடனே அது அவனுக்கு ஒரு பெருமை. He felt so proud because he has been blessed double. 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுனால இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு பெருமை வந்து விட்டு. யாருக்குள்ள? எப்ராஹிமுக்குள்ள. இந்த பெருமை வந்ததுனால அவன் கர்த்தரை பொருட்டாவே நினைக்கல. அதாவது நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கி எல்லாமே சுமூகமா போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஜபம் குறையும், வேத வாசிப்பு குறையும், ஆராதனைக்கு வர்றது குறையும். பாஸ்டர் உடனே அதை நோட் பண்ணி மெதுவாக கேட்பாங்க, என்ன சிஸ்டர் முன்னால் மாதிரி இப்போ ஆராதனைகளுக்கு வரலையே அப்படின்னா, பாஸ்டர் நான் அப்படி இருக்கேன் பாஸ்டர், நான் இப்படி பிஸியாக இருக்கேன் பாஸ்டர், அதனால தான் பாஸ்டர் வர முடியலை. நல்லா தான் இருக்கு, இட்ஸ் குட். பட் ஒன் டே God will bring you and give you an opportunity to be always in the church. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு கீழ்காற்று அடித்ததுன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு கண்ணீரோடு நின்று கர்த்தரே தஞ்சம்னு அன்னைக்கு கீழ்காற்றில் அடிபட்ட சபையிலே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து கிடப்போம். என் சபையில் அப்படி சிலர் கீழ்காற்றில் அடிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்து திரும்ப மேல்காற்று எல்லாத்தையும் கொண்டு கொடுத்த பிறகு உள்ளே இருக்கிற அபிஷேகம் எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து அவர் யானைக்கு கோணையை ஏட்டிக்கு மூட்டியாக பண்ணி எல்லாம் செய்தாங்க. நான் விட்டுட்டேன். ஏன்னா கர்த்தர் எந்தெந்த நேரம் என்ன காற்றை அனுப்பணும்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அவர் அனுப்புவார்னு விட்டா கடைசியில் அன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்த அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. ஆமென்.
உனக்கு எல்லாம் தந்து உன்னை திருப்திப்படுத்தி நல்ல சாப்பாடு நல்ல தண்ணி வயிறு நிறைய ஆகாரம் கொடுத்து வச்சிருக்கும் போது முழங்காலே நிற்கணும், தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். அதனால் என்னை கத்தர் எங்கெல்லாம் கொண்டு போய் பயன்படுத்துகிற அங்கெல்லாம் ரொம்ப எவ்வளவு தாழ்மையாக இருக்கணுமோ அவ்வளவு தாழ்மையாக இருப்பேன். தாழ்மை உள்ளவர்களை கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்க. நீங்க தாழ்த்த தாழ்த்த உங்களை கத்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸோ மனுஷ செல்வாக்கு அவனுக்குள்ள பெருகி ஆழ்துறட்சி எல்லாம் வந்த உடனே அவனுக்குள்ள சில பாவங்கள் குடியிருந்து விட்டது. அதை விட்டு விடவில்லை. அந்த பாவங்களை அவன் விட்டு விடாததுனால அது அதிகமான பாவத்துக்கு நேராக வழி நடத்துறது. ஒரு சின், ஒரு பாவம் உனக்குள் இருந்தால் that will lead into many sin. ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அது அநேக பாவத்துக்குள்ள வழி நடத்தும். ஒரு பொய் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு வைங்களேன், அது உனக்கு நிறைய விஷயங்கள்ல உன்னைய கவுத்திரும். அல்லேலூயா. ஸோ பாவம் பின்தொடர் நாம் என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. எப்ராயிம் பலத்து போனதினால் அவனுக்குள் பெருமை வந்து பொய்யையும் கேட்டையும் தனக்குள்ளே வர்த்திக்கப்படினான் என்று ஓசியாவில் எழுதியிருக்கு. ஆமென். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடருகிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இது எல்லாமே கிரேட் சின் இன் தி சைட் ஆஃப் காட். தேவ பார்வையில் இதெல்லாம் என்னது சொல்லுங்க? பாவம். டெய்லி அவன் என்ன சொல்றான்? இப்போ ஒரு கேள்வி, பொய்யே சொல்லாதவங்க கை வைத்துங்கன்னா ஒரு நாள் கூட கை வைத்த நான் கேட்க போறது இல்லை. நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டா, பொய் சொல்லாதவங்க கை வைத்துங்க அப்படின்னா இங்க ஒரு ஆள் கூட கை வைத்த மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா வாய்க்கும் கைக்கும் என்ன வந்துருது சொல்லுங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கன்வென்ஷன்ல இது 2வது நாள் தானே, இது 3வது நாள். புதன்கிழமை ஆரம்பிச்சோம். ரைட். இந்த 3வது நாளில் நீங்கள் எல்லாரும் ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு பண்ணணும். அது என்ன தெரியுமா? என் லைஃப்பில் இனி நான் பொய் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இப்போ என்ன தெரியுமா சந்தேகம்? தப்பி தவறி கையை உயர்த்தி பொருத்தனை பண்ணிட்டு நாளைக்கு பொய் சொன்னால் என்ன செய்ய? அந்த எண்ணம் வர்றதுனால என்ன வரமாட்டேங்க? கை வரமாட்டேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், பொய் உதடு கத்தருக்கு அருவருப்பு. நீ பொய் சொல்லிட்டு ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் கத்தருக்கு அருவருப்பு. அதை கேட்க மாட்டேது. பொய் சொல்கிறவங்க ஜெபம் பண்ணுன்னா அது வர்ணனையாக ஜெபம் பண்ணாலும் சரி, இங்கிலீஷில் ஜெபம் பண்ணாலும் சரி, ஹீப்ரூவில் ஜெபம் பண்ணாலும் சரி, அது ஹிந்தியில் ஜெபம் பண்ணாலும், மலையாளத்தில், தமிழில், நீ வாட் எவர் இட் மே பி த லாங்குவேஜ் யூ யூஸ் டு ப்ரே காட், பட் இல் நாட் பி ஹியர்ட். அது கேட்கப்படாது. ஏன் தெரியுமா? உன் உதடு என்ன உதடு? பொய் உதடு. ஸ்பீக் த ட்ரூத். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது என்ன சொல்லக்கூடாது? சொல்லுங்க. நீங்க பொய் சொல்லி, அதனால தான் பெந்தகோஸ் சபையில், பெந்தகோஸ் விசுவாசி வீட்டில் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம உதடு தான். பொய். இந்த பொய் சொன்ன உடனே பிசாசு வந்து உட்காந்துக்கிடுவான். குறவு சொன்ன உடனே பிசாசு உட்காந்துக்கிடுவான். அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணால் பிசாசு வந்து. இதெல்லாம் த கேரக்டர் ஆஃப் சேட்டன். பொய் சொல்கிறது, அது அடுத்தவங்களை குற்றப்படுத்துறது, அடுத்தவங்களை பற்றி குறவு சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது. இந்த வாயினால் நிறைய காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக செய்யலாம். இதெல்லாம் செய்தால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படியே போயிடும். அதனால சிலர் நல்ல பெந்தகோஸ்காரங்க, ஒரு காலத்தை நான் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் நான் அப்படி அனலாக இருந்தேன். ஏன் இப்போ அனலாக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு? என்ன கேடு? கேடு என்ன தெரியுமா? ஆவியானவர் உன்னை விட்டு போயிட்டாரு. யார் போயிட்டா?
ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க தான் எந்த காலமும் நிரம்பிக்கிட்டு இருக்கலாமே. நான் சொல்லலாம், 17 வயசுல ஹாஸ்டல்ல படிக்கும் போது நான் அபிஷேகத்தை பெற்றேன். யாரு என்னை அபிஷேகத்தில் நடத்தல. நான் நின்று ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேட்டேன். எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு. எத்தனை வயசுல? 17 வயசு. இன்னைக்கு எனக்கு வயசு 73. எத்தனை வருஷம் ஆச்சு? 73ல் 17 கழிங்க. எத்தனை? ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் அந்த அபிஷேகம் எனக்கு கூடி இருக்க ஒழிய குறையல. அல்லேலூயா, ஆமென். போன மே மாதம் அந்த கன்வென்ஷனில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இறங்கி நான் நல்லா அபிஷேகத்தில் நடத்தினேன். அந்த காஞ்சி ரோட்டில் ஒரு 2 நாள் கழித்து ஒரு விசுவாசி எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் எப்படி கன்வென்ஷனில் அபிஷேகத்தில் நடத்தலாம், அந்நிய பாஷை பேசலாம், கீழே வையா போனேன், உனக்கு அபிஷேகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அபிஷேகத்தை பற்றி தெரிஞ்சவன் பேசினா பரவாயில்ல, கீழே வை போனேன்னா வச்சுட்டான். நம்ம கூடி வந்திருக்கிறது எதுக்குங்க? இந்த சபை இந்த இடத்துல வந்து இந்த இடத்த வாங்கி இவ்வளவு கட்டடங்களை கட்டி இன்னைக்கு இவ்வளவு ஒளியா இங்கே இருக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா? அந்த அபிஷேகம், அந்த ஆவியானுடைய கிருபை. ஆமென். இப்போ நம்ம எல்லாம் கட்டடம் கட்டி நம்ம கூடி உள்ள வந்த பிறகு ஆவியானவர் விரட்டி விட்டா என்ன செய்ய? உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு யாரு? வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியானவர். அப்போ அந்த ஆவியானவரை விரட்டி விட்டுட்டு நீங்களும் நான் என்ன செய்ய போகிறோம்? சொல்லுங்க, என்ன செய்ய போகிறோம்? யார் நமக்கு முக்கியம்? இந்த அபிஷேகம் ஆவியானவர் தான் மறுரூபம். எக்கால சத்தம் கேட்கும்போது நம்மளை டப்புன்னு மேலே தூக்குறது யாரு? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளை அப்படியே மறுரூபமாக்கி இப்போ நம்ம ஸ்தூல சரீரத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம சூட்சம சரீரத்துக்கு மாறுவோம். அந்த சூட்சம சரீரம் என்பது கண்ணுக்கு புலனாகாத, தொட்டு பார்த்தாலும் அது புரியாத ஒரு சரீரமாக இருக்கும். அந்த மறுரூப சரீரத்தில் கர்த்தர் அப்படியே நம்ம மேலே கொண்டு போவார். அதுக்கு இங்கே இருந்து ஆவியில் நிரம்பி தகுதி ஆனால் தான் அன்னைக்கு எக்கால சத்தம் காதில் கேட்க நீ வருகையில் போக முடியும், இல்லை கைவிடப்படுவார். ஆமென். சோ எப்ராயிம் நாள்தோறும் பொய்யை கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. அல்லேலூயா. விசுவாசிகள் வாழ்க்கையில பொய் அறவே இருக்கக்கூடாது. ஊழியர்கள் வாழ்க்கையில அறவே இருக்கக்கூடாது. பொய் சொன்னால் நமக்கு சிறுமை தாங்க. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேன்மை வரும். அதே மாதிரி ஒரு விசுவாசி ஊழியக்காரர் யாருக்கும் எந்த கேடும் துரோகமும் நம்ம இழைக்க கூடாது. அது நம்முடைய லிஸ்ட்ல வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பெந்தகோஸ்காரங்க தான் அதிக கேடு செய்கிறதும், அதிகமாக துரோகம் பண்ணுறதும், வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறதும், கடன் வாங்கினா கொடுக்காம இருக்கிறதும் யாரு? ஆமாம், அபிஷேகம் பெற்றவங்க. அதனால தான் அபிஷேகத்தை இழந்து இன்னைக்கு நம்ம ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். இந்த அசிரியனோட உடன்படிக்கை நாங்கள் சொல்லியிருக்கு பாருங்க. அது என்ன அப்படின்னா, அசிரிய இனம் வந்து நம்ம நோவாவினுடைய மகனான சேமின் 2வது மகனான அசூரிடம் இருந்து வந்தது. அது 10:22. அசீரியனின் முதல் தீர்க்க தரிசனம் பீலேயாமின் உதடுகளிலிருந்து வருகிறது. அவர் கேனியரின் எஞ்சியவர்களை சிறப்பிடிக்க போனான். இந்த அசீரியன் யார் தெரியுமா? இஸ்ரவேலை அடிமைப்படுத்தின ஒரு பேரரசு. 2 ராஜாக்கள் 17:6, ஏசாயா 10:5. இதில் நீங்கள் வாசிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அசீரிய ஸ்பிரிட்டுங்கிறது என்ன தெரியுமா? ஒவ்வொருவரையும் அடிமைப்படுத்துகிற ஆவி. என்ன ஆவி? அடிமைப்படுத்துகிற ஆவி. ஸோ நம்மை அடிமைப்படுத்தும் எந்த ஒரு அசீரிய ஆவிக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அவங்களோட நம்ம உடன்படிக்கை பண்ணவும் கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க குடும்பத்தில் போய் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாத பொண்ணு, ரட்சிக்கப்பட்டவளுக்கு ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளை எடுத்தா அதோட அந்த குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலவீனப்பட்டு ஒண்ணுக்கெல்லாம் போயிடும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அது ரொம்ப சகஜமா நடக்கு. 55 வருஷத்துக்கு முன்னால நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களெல்லாம் பெந்தகோஸ்தில ரொம்ப கருகலா இருந்தாங்க.
என்னுடைய சகோதரியின் மகளுக்கு சிஎஸ்ஐயில் கல்யாணம் நடந்துச்சு. நான் அந்த கல்யாணத்துக்கு போய் லாட்ஜில் உட்காந்துக்கிட்டு மேலே சர்ச்சுக்கே போக மாட்டேன்ட்டேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்தோம். இன்னைக்கு அந்த வைராக்கியமெல்லாம் இல்லையே. இன்னைக்கு வைராக்கியம் இல்லை. அடிமைப்படுத்துகிற ஆவியோடு என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அடுத்து எகிப்துக்கு என்ன கொண்டு போகப்பட்டது? எண்ணெய். எகிப்தோட நீ போய் எந்த சங்காத்தமும் வைக்காத, அது உன்னை அடிமைப்படுத்துறது மட்டும், உன்னை சிறுமைப்படுத்தின இடம்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். அது காலவாய் அப்படின்னு சொன்னார். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு மனுஷனோடும் உடன்படிக்கை பண்ணவோ வியாபார தொடர்பு வைக்கவோ கூடாது. அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பெரிய பேராபத்தாக முடியும். இவர்களின் பலன் காற்றை மேய்வது. அதனாலதான் எப்ராஹிம் காற்றை மேய்ந்து, இவன் காற்றை மேய்ந்ததுனால அவன் ஊற்று வற்றி போச்சு. ஊற்றுகளை வற்றி போகவும் அவனுடைய துறவு சுவரி போகவும், அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக்கொண்டு போகவும் செய்து. ஊற்று அப்படின்னு சொன்னா வறட்சியை கொண்டு வரும், செழிப்பு இல்லாமல் போயிடும், தருத்திரம் வந்துடும். துறவு என்பது ஆழமான நீரூற்று, ஃபவுண்டெயின். அந்த ஆழமான நீரூற்றுலையும் தண்ணி இல்லாமல் போயிடும். பதார்த்தங்கள் இருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் எப்பவும் உணவு பஞ்சமே வரக்கூடாது. அல்லேலூயா. எப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்கணும்? ஆகார திரட்சி இருக்கணும். ஆனால் அந்த ஆகாரத்தை ஏழைகளோட சிறுமைப்பட்டவரோட பகிர்ந்து கொடுத்து நம்ம வாழணும். இல்லைன்னா ஆகார திரட்சி யாருடைய பாவம்? சோதோமின் பாவம். சோதோம் அழிந்ததுக்கு காரணம் கர்வமும் ஆகார திரட்சியும் ஏழையருடைய கையை பலப்படுத்தாதது தான். எசேக்கியேல் 16:49-50. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் எப்ராஹிம் காற்றை மேய்ந்தது போல் நாம் மேயக்கூடாது. நாம் பலம் உள்ளவர்களாக, உள்ளிருந்து வருகிற அந்த பரிசுத்த ஆவியால் காற்றினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.